வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறமாகிய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இந்த மே மாதம் 3வது வாரத்திலும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த காலை நேரத்தில் தெய்வ கிருபை உங்கள் மத்தியில் பிரசன்னமாக போகிறது. இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி சில நிமிடங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேருக்கோ கிடைக்காத பாக்கியத்தை கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். நம்மையோட பலசாலிகளும் நம்மையோட படித்தவர்களும் நம்மோட பணக்காரர்களும் அறிவில் சிறந்தவர்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்து நித்தியத்திற்குள் கடந்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு ஜீவனையும் சுகமலையும் தந்து ஒரு வாரத்தை கூட்டி தந்திருக்கிறார். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், குடும்பத்தில் நபர்கள் அமர்ந்து தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் மேல் பாராட்டின இப்படி அன்புக்காக ஸ்தோத்திரம். நீர் மேல் வைத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். நீர் மேல் வைத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீர் மேல் வைத்த நல்ல தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory be to God, glory be to God. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆராதனை முழுவதும் உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். பாடி துதிக்கும் போது தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாகப்பா. ஹல்லேலூயா. ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய கிருபை தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே செய்தி உண்மையாய் என்னை காயத்தை ஆற்றுகிறதாய் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற கவனிக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை வெளிப்படட்டும். தோத்திரம், 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 தோத்திரம். Hallelujah, praise the Lord. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவனாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய இயேசுபரன் மூலைக்கல்லாய சீயோனிலே. முன்னோடியாய இயேசுபரன் மூலைக்கல்லாய சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மே மாதம் 3வது வாரம் ஆண்டவரே காலை நேரத்தில் உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்த நல்ல பாக்கியத்துக்காய் தோத்துறோம். எங்களுக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதங்களை விட உம்மை ஆராதிக்கிறது போல பெரிய ஆசீர்வாதம் ஒன்றுமில்லை அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஜெபம் உம்மிடத்தில் பதிலை கொண்டு வரும், எங்களுக்கு பதிலை கொண்டு வர ஆண்டவரே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே உங்களிடத்தில் எங்களுக்கு தூதுவை கொண்டு வரும். ஆனால் ஆராதனை நீங்களே எங்கள் மத்தியில் இறங்கி வந்து விடுவீங்களப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். ஆராதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிருபை பெருகட்டும். குடும்பம் குடும்பமாய் உட்கார்ந்து ஆராதிக்கும் போதே தேவ மகிமை வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே, பாடும்போது உதடுகள் மீட்டுக்கொண்டு ஆத்துமாக்கள் கம்பீரித்து மகிழட்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாடி ஆராதிக்கும் போது கட்டுகள் உடையட்டும், கதவுகள் திறப்பதாகப்பா. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பாரத்தோடு தேசத்துக்காக
ஜபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். சங்கீத பகுதி மூலமாய் ரகசியங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. கல்ல வார்த்தை மூலமாய் தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படும்படி ஜபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது பாடி ஆராதிக்க போகிறோம். பாடுகிற பிள்ளைகளை, வாசிக்கிற பிள்ளைகள் எல்லாரோட பூரண கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து தூர இடங்களில் தங்கியிருந்து தேசத்தின் நலன் கருதி ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் தேவ மகிமை வெளிப்படும்படி ஜபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பேசும். தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். முழு ஆராதனையும் கர்த்தருடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இன்றைக்கு பாடல் ஆராதனை நம்மத்தில் இருக்கிற அருமையான சகோதரர் எபினேசராஜ் நடத்துவார்கள். சேர்ந்து ஆராதிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நாம் எல்லாரும் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரித்தேனே அகமகிழ்வேன். இந்த பாடலை கரங்களை தட்டி பாடி உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரித்தேனே அகமகிழ்ந்தே, செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றி கொள்வேனே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரித்தேனே அகமகிழ்ந்தே, தனி செய்த நன்மைகளையே நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் என்னுமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரித்தேனே அகமகிழ்ந்தே, செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரித்தேனே அகமகிழ்ந்தே, செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான். காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே
செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான். பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீர், உற்சாக ஆவி என்னை தாங்க செய்வீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, தாங்க செய்வீரே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரித்தேனே ஆக மகிழ்ந்தே. தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவர், அவர் தமது நகரத்திலும் தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு வசனத்தை வாசித்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம் முதல் 12வது வசனம் வரை. பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும், வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும், கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்தியரின் கைக்கு தப்பு வைத்து அவர்களுக்கு செய்த சகல நன்மையும் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு, உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்பு வைத்து எகிப்தியருடைய கையின் கீழிருந்த ஜனங்களை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இடும்பு செய்ய காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயுடைய மாமனார் இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே எகிப்திலிருந்து வெளியே வந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டு தன்னுடைய மகளையும் பேர பிள்ளைகளையும் கூட்டிட்டு மோசேயின் இடத்தில் வருகிறார். அப்பொழுது மோசே தன்னுடைய மாமனாரிடத்தில் சொல்லுகிறார், ஆண்டவர் நடத்தி வந்த காரியங்களை குறித்து அவரிடத்தில் விவரித்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யோர்தானை கடந்து வந்தது, செங்கடலை கடந்து வந்தது, மாராவின் கசப்பை கடந்து வந்தது. ஹல்லேலூயா. கண்மலையின் தண்ணீரை குடித்தது, எல்லா விஷயங்களையும் அவரிடத்தில் விவரித்து சொல்லுகிறார். அப்பொழுது எத்திரோ மோசையை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய ஆண்டவர் அவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம். உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். விசுவாசத்தோடு பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவா. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார். அதிசயம் செய்வார் கலங்காதே, அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார்,
யாவையும் செய்வார் கலங்காதே, யாவையும் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவர் கலங்காதே, கர்த்தர் வலக்கரம் தாங்குவர் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற, எனக்குள்ளே பாடுங்க ஒரு விசுவாசத்தோடு. ஹalleluya. அவர் நமக்குள்ள இருக்கிற தெய்வம், அவர் பெரியவர். இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. ஹalleluya, ஹalleluya. அப்படி இருக்கிற இடங்களில் உங்களுடைய கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya, 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 ஹalleluya. வார்த்தைகளை சொல்லி அவரை துதிங்க. அவர் பெரியவர். ஹalleluya, ஹalleluya. அவர் பெரியவர். ஹalleluya. அவர் எல்லோரிலும் பெரியவர். யோசனையில் பெரியவர் அவர். ஹalleluya. அவர் செயல்களிலே பெரியவர். ஹalleluya, ஹalleluya. அவர் தேவாலயங்களிலும் பெரியவர். ஹalleluya. அவர் யோனாவிலும் பெரியவர். ஹalleluya. அவர் தீர்க்கதரிசிகளிலும் பெரியவர். ஹalleluya. அவர் சாலமோனிலும் பெரியவர். ஹalleluya, ஹalleluya. அவரை போல ஒரு பெரிய தெய்வம் இந்த உலகத்துல இல்லை. ஹalleluya. எல்லாவற்றிலும் அவர் மேலானவர். அவர் எல்லோரிலும் பெரியவர். ஹalleluya, ஹalleluya. Praise the Lord. Hallelujah, hallelujah. அவர் எல்லோரிலும் பெரியவர். ஹalleluya. அவரை போல ஒரு பெரிய தெய்வம் இல்லை. ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஹalleluya முன்பாக செங்கடல், பின்பாக பார்வோன் சேனை. ஹalleluya. இரண்டு புறத்திலும் நெருக்கப்பட்டார்கள். ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஹalleluya. அவர் அதிசயங்களை செய்து அவர் பெரியவர் என்பதை நிரூபித்தார். ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டாந்தரையில நடத்தினார். ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம். ஹalleluya. அவர் அதிசயங்களை செய்கிறதுல அவர் பெரியவர். ஹalleluya. Praise the Lord. அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை இந்த உலகத்தில். ஹalleluya. நீங்கள் எந்த சூழ்நிலையில இருக்கலாம். ஹalleluya. உங்கள் சூழ்நிலைகள் படுமோசமாய் இருக்கலாம். ஹalleluya. ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலைமை இருந்தாலும் அதை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஹalleluya. அவர் அதிலிருந்து உங்களை விடுவிப்பதற்கு அவர் பெரியவராய் இருக்கிறார். அவரை போல ஒரு பெரிய தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. ஹalleluya, ஹalleluya. அப்படி இருக்கிற இடங்களில் உங்களுடைய கரங்களை உயர்த்தி எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர்,
சர்வத்தில் உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. அவர் பெரியவர், எல்லோரிலும் பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் கனம் பண்ணுகிற எந்த மனுஷரிலும் அவர் பெரியவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாரும் வெட்கப்பட வேண்டாம். இருக்கிற இடத்துல நீங்கள் கரங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறது, கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. வெட்கப்பட அவசியம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா இரண்டு கரங்களும் உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்பேன். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்பேன். நீ பெரியவா, அற்புதங்கள் செய்பவா, உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவா, அற்புதங்கள் செய்பவா, உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவா, அற்புதங்கள் செய்பவா, உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. அவரை போல ஒரு பெரிய தெய்வம் இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிறதுல பெரியவர். ஹல்லேலூயா. காற்றும் கடலும் அவருக்கு பயப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா.
ஹalleluya. உங்கள் வாழ்க்கையில எப்பேற்பட்ட பெரிய இரைச்சல் உள்ள அலைகளோ அவ்வளத்தையும் ஹalleluya அவருடைய வார்த்தையினாலே அமிழ்த்துகிறதற்கு அவர் உண்மையுள்ளவர். ஹalleluya அவர் பெரியவர். ஹalleluya ஹalleluya. ஆராதிக்கிற வேளையிலே ஹalleluya இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு அர்ப்பணிப்போடு அவரை பார்த்து, ஆண்டவரே நீர் பெரியவர் என்று சொல்லி ஹalleluya ஆராதனை நிவர்த்தி செய்ய போகிறோம். ஹalleluya. ஜீசஸ் நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. இயேசு வலியவன், அற்புதங்கள் செய்யுன்னவன், அங்கே போல யாரும் இல்ல, அங்கே போல யாரும் இல்ல. இயேசு வலியவன், அற்புதங்கள் செய்யுன்னவன், அங்கே போல யாரும் இல்ல, அங்கே போல யாரும் இல்ல. You are great, you do miracles so great, there is no one else like you, there is no one else like you. You are great, you do miracles so great, there is no one else like you, there is no one else like you. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஹalleluya. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் அவரே பெரியவர். ஹalleluya. எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே உண்டாவதாக. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. நாம் நன்றாய் பாடி கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்தார். பாடல் நேரத்தில் தேவ மகிமை இன்றைக்கு வெளிப்படுத்தி நான் உணர்ந்தேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். தேசங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்து வருகிறார். உலக நாடுகளை பார்க்கிலும் இந்திய தேசத்தை கனம் பண்ணி வந்த ஆபத்தை விலக்கி கர்த்தர் மட்டுமாய் பாதுகாக்கிறார். பூரண சுகத்திற்காக இயல்பு வாழ்க்கைக்கு தேசமும் மக்களும் திரும்ப நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். திருச்சபைகளும் இயல்பு நிலைமைக்கு திரும்ப நாம் ஜெபிக்க போகிறோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உலக நாடுகளை பார்க்கிலும் எங்கள் நாடை நீர் பாதுகாத்து ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆபத்துகளை ஆண்டவர் விலக்கினதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் வியாதியா இருக்கிற மக்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தாரும். இந்த வியாதி பரவாமல் வாதை இயேசுவின் நாமத்தில் நிறுத்தப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மருத்துவர்கள், செவிலியர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சுகாதாரத்துறை, காவல்துறை, தீயணைப்பு துறையிலே இதில் பணியாற்றுகிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. தூய்மை தொழிலாளர்களை ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதியே இல்லாத தேசம் என்கிற ஒரு அறிவிப்பு வர கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. தொழில்களை ஆசீர்வதிப்பீராக, வியாபாரங்களை ஆசீர்வதிப்பீராக. வெளிநாட்டில் சிக்கி தவித்திருக்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுது நன்மையும் கிருபையும் தங்கட்டும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு தேசத்தில் சேமத்தை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கஷ்டங்கள் நஷ்டங்கள் லாபமாய் மாறட்டும்.
Praise the Lord. Hallelujah. அடிமைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாய் மாறும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காயங்கள் ஆற்றப்படுகிற நேரமாய் மாறட்டும். ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து கம்பீரமாய் சொல்லுங்கள். வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். God bless you. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கரங்களை பிடித்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. சங்கீதம் வாசிக்க உடைய சிந்தையை திருப்பும்படி நான் உங்கள் அன்போடு கேட்கிறேன். வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 103 இருக்கிற இடங்களில் வேதாகமத்தை திறந்து வசனம் மாறி வசனம் வாசிக்க அன்போடு கேட்கிறேன். தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் திரும்பவும் உன் வயது வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் தம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக தமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல் கர்த்தர் தமக்கு பயந்தோர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கொப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசும். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தோர் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தம்முடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவருக்கு பணிவிடாராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் சங்கீத பகுதியிலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். அன்பான பாஸ்டர் ஜோயல் நேசராஜ் அவர்கள் சங்கீத பகுதியிலிருந்து நமக்கு முதலாவது கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தைகளை தருவார்கள். எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய கிருபை நன்மை உங்களை என்றென்றைக்கும் தொடருவதாக. கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில நிமிடம் மாத்திரம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். தேவ ஆவியானவர் இந்த நாளில் சங்கீத பகுதி மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தைகளை தியானிப்போம். சில வார்த்தைகள் மாத்திரம் தான் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உளையான சேற்றிலின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றிலின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த அந்த வார்த்தை மீண்டும் சொல்லுவோம். பாவம் கழுவி என்னை தூய்மையாக்கும் ஆண்டவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள்
கழுவி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும். அவர் கிருபையாய் மன்னிக்கிறவர். அன்பின் தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்களை சுத்திகரிக்கிறவர், பரிசுத்தப்படுத்துகிறவராய் இந்த ஆராதனை பகுதியில் வெளிப்படுகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை மூலமா எங்களை ஒரு விசை சுத்திகரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. மீண்டும் ஒரு விசை கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சங்கீதம் நாம் வாசித்தோம். பொதுவாய் சங்கீத பகுதியில் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு சங்கீதங்களை வாசிப்போம். ஒவ்வொரு சங்கீதங்களை வாசித்தாலும் ஒரு பிரதானமான ஒரு சங்கீதத்தின் சில வசனங்களை ஒவ்வொரு ஆராதனையிலும் சொல்லுவது உண்டு. ஏன் ஒவ்வொரு ஆராதனை? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போதும் நாம் சொல்லுவோம், ஒவ்வொரு நாளும் வீட்டு கூட்டங்களில் நாம் அந்த வசனங்களை சொல்லுவோம். அந்த சங்கீதத்தினுடைய சில வசனங்கள் இன்றைக்கு வாசித்த அந்த வசன சங்கீதங்கள் தான். மனப்படமோ கூட சிலருக்கு தெரியும் அந்த வசனங்கள். இந்த வசனம் 103ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவன் இந்த வசனம் நல்ல விலையேறப்பட்ட வசனம். குறிப்பாக தமிழ்நாடு திருச்சபைகள், எல்லா திருச்சபைகளிலும் ஆராதனை நிவிர்த்தி ஆகும்போது இந்த வசனங்களை சொல்லி நாம் முடிப்போம். அவன் பொதுவாக பாருங்க, நான் இந்த வசனத்தில் வாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணு மூடிடும். அது மட்டும் இல்லை, இந்த வசனத்தில் 2வது வசனம் பாருங்கள், அந்த வசனம் முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வசனத்தில் ஆமேன்னு போடலை, அறியாமலே ஆமேன்னு சொல்லியிருக்கேன். நிறைய முறை அந்த வார்த்தைகளை அந்த வசனங்களை வாசிக்கும் போது ஆமேன்னு சொல்லியிருக்கிறேன். நிறைய முறை இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது கண்ணையும் மூடி இருக்கிறேன். ஏன்னா அப்படி பழகிட்டோம். சின்ன வயசுலேருந்து இந்த ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி இந்த வசனம் சொல்லும் போது கண்ணை மூடிடுவோம், கை கூப்பிடுவோம், ஆமேன்றுவோம். இதை விட மேலே பாருங்களேன், இந்த வசனம் சின்ன பிள்ளைல கேட்டால் நினச்சி சின்ன பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓ, சர்வீஸ் முடிய போகுது, ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி போட்டாங்க, ஜெபம் முடிய போகுதுன்னு அர்த்தம் அப்படின்லாம் சில கருத்துக்கள் அப்படி சின்ன பிள்ளைகள் யோசிச்சுட்டு இருப்பாங்க. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி இந்த வசனத்தை வாச உடனே ஆராதனை முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி டிவி க்ளோஸ் பண்ணிடாதீங்க, மொபைலில் ஆஃப் பண்ணிடாதீங்க. ஆராதனை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இந்த சங்கீதத்திலேருந்து சில வார்த்தைகள் ஆண்டவர் பாரப்படுத்தின காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். ஒரு பெரிய சங்கீதம், தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஏற்கனவே கடந்த வாரத்தில் துதியை குறித்து நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்தேன். ஏன் துதிக்கணும், எப்படி துதிக்கணும், ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. இன்றைக்கி நான் துதியை குறித்தல்ல, இன்றைக்கி சில வார்த்தைகள். அந்த 3ஆம் வசனம் பாருங்க, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. பொதுவாக சில சபைகள் மாத்திரம்தான் 1-2 வசனங்களை சொல்லுவாங்க. மற்ற சில சபைகளில் இந்த தொடர்ச்சியை 3-4 வசனங்களை கூட ஆராதனை நிவிர்த்தியில் அறிக்கை செய்வது உண்டு. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி. இந்த சங்கீதத்தில் விலையேறப்பட்ட காரியங்களை பார்க்க முடியும். ஆண்டவர் யார்? ஆண்டவர் யார் என்று சொன்னால், முதலாவது ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், 2வது அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், 3வது நோய்களை குணமாக்குகிறவர், 4வது பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறவர், 5வதாக கிருபையினால் முடிசூட்டுகிறவர், 6வதாக இரக்கத்தினால் முடிசூட்டுகிறவர், 5வதாக நன்மையால் திருப்தியாக்குற. இப்படி ஆண்டவர் யார் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் பாடின விதத்தை பார்க்கலாம். அதில் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நான் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள போகிறேன். என்ன அப்படின்னா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. பாடல் பாடும்போது கூட நாம் பாடினோம், உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து என்னை பாவங்களை மன்னிங்க, பாவம் கழுவி தூய்மையாக்கும் ஆண்டவரே. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. இந்த உலகத்தில் மன்னிப்பதற்கு அதிகாரம் உடையவர், மன்னிக்க கற்றுக் கொடுத்தவர், மன்னிப்பின் அனுபவம் நிறைந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. 70 முறை மன்னிக்கணும்னு சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சிலுவையின் கடைசி பரியந்தம் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் மன்னித்தார். தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். இன்னைக்கு நமக்குள்ள அந்த மன்னிப்பின் சுவாபம் இல்லை. இன்னைக்கு அதை விட மேலா என்ன ஒரு காரியம் என்று சொன்னால், பாவம் செய்து இன்றைக்கு தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறோம். லாக்டவுன் ஆச்சு, அநேக நாட்களாய் சபைகள் திறக்கலை, ஆராதனைகள் இல்லை, உபவாச ஜெபங்கள் இல்லை, பைபிள் ஸ்டடிகள் இல்லை, சில இடங்கள் ஆன்லைன் மூலமாய் பண்ணுறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்போது நம்மை கண்ட்ரோல் பண்ண ஒருவரும் இல்லை என்று சொல்லி அநேக ரகசிய பாவங்கள், தேவனை விட்டு பிரிந்து போன அனுபவங்கள். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசுகிற. நீங்கள் தேவ மகிமை அற்றவர்களாகிய பாவத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சங்கீதத்தில் சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா பாவம் என்று சொல்ல போடப்பட்டிருக்கும். ஆண்டுடைய நாம் மகிமைப்படட்டும். 10ஆம் வசனம் கவனிச்சிங்கன்னா,
அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். நம்ம லாக்டவுன் நாட்களில் பல பைக்லாம் கார்லாம் ஒர்க் பண்ணல, அதெல்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆகாமல் பல ப்ராப்ளம்ஸ் ஆகிருக்கும். திரும்ப என்ன பண்ணுறாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க் ஷாப்லேயும் பைக் குமிஞ்சு கிடக்குது. 2 வீலர் சர்வீஸ் சென்டர்லாம் ஏன் 40 நாட்களில் பைக் ஓட்டல, பைக்கில் ரிப்பேராக இருக்கும், ஸ்டார்ட் பண்ணி கூட அவங்க பண்ணல. இதே போலத்தான் இந்த 40 நாட்களும் பலர் ஜெபிக்காம, வேதம் வாசிக்காம, வார்த்தைகளை கேட்காம பலவித காரியங்களுக்கும் உலக காரியங்களுக்கு ஈடுபட்டு பாவத்தால் நிறையப்பட்டிருக்கிறோம். இந்த நாள் உங்களை சுத்திகரிக்கிற நேரமாய் மாற்றுகிறார். அவர் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமலும், அது மாத்திரமல்ல 12ஆம் வசனம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மளை விட்டு அவர் விலக்கினார். அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி, நோய்களை குணமாக்க கும்பதாக ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்களை மன்னித்து. 3 விதமான காரியம் நம் வேதத்தில் அடிக்கடி பார்க்கிறோம். என்ன? பாவம், 2வது அக்கிரமம், 3வது மீறுதல். பாவம் என்றால் என்ன? பாவத்தை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அந்த எபிரேய வார்த்தையுடைய பதத்துடைய விளக்கத்தை பார்க்கும்போது மிஸ்ஸிங் த மார்க், குறி தவறுதல். முதலாவது பாவம் என்ன பாவம்? பெருமை, மேட்டிமை தான் முதலாவது பாவம். 2வது பாவம் என்ன? 2வது பாவம் கீழ்ப்படியாமை. சின்ன சின்ன காரியத்தினால் நம்ம குறி தவறி போகிறோம். ஆண்டுடைய வார்த்தையினால் நூல் பிடிச்சதுமா நம்ம யாருமே வாழலை. இன்றைக்கு வசனத்துல கொஞ்சம் மிஸ் ஆகிறோம். இந்த மிஸ் ஆகிறது தான் பாவம், அந்த வார்த்தையுடைய அர்த்தம். அப்படி என்றால் அக்கிரமம் என்றால் என்ன? அக்கிரமம் என்றால் தெரிஞ்சே செய்வது. இது பாவம்னு தெரியும், இதை செய்யக்கூடாதுன்னு தெரியும், அதை தெரிஞ்சே நம்ம பண்றோம் பாருங்க, அதுதான் அக்கிரமம். மீறுதல் என்றால் என்ன? மீறுதல் சொல்லப்படும் போது தெரியாம செய்யறது. சில தவறுகள், சில பாவங்கள் நம்ம அறியாம தெரியாம இந்த ஜென்மத்தின் நிமித்தமா, ஜென்ம சுவாபத்தின் நிமித்தம் அறியாம வந்துரும். இது மீறுதல். சங்கீதம் 51 கூட தாவீது கதறி சொல்றார், பாவத்தை குறித்து சொல்றார், அக்கிரமத்தை குறித்து சொல்றார், மீறுதலை குறித்து சொல்றார். 3 விதமான காரியம் அவருக்குள் பாவமா இருக்கிறது. அவர் அறிக்கை செய்றார், என்னை மன்னிச்சிருங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். ஒரு சுவிசேஷ பிரசங்கத்தை உங்களோடு கூட பேசுவதற்கு ஆண்டவர் பாரப்படுத்தி இருக்கிறார். சுவிசேஷ பிரசங்கம், சின்ன பிரசங்கத்தை நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். வெளியேறப்பட்ட விசுவாசியில இருக்கலாம், பல வருஷங்களாய் ரட்சிக்கப்பட்டவங்களாய் இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் நாம் சாதாரணமான பாவியான மனுஷனா நம்ம இருக்கிறோம். பாவம் செஞ்சவங்க யார்? பார்வோன் சொல்றார், யாத்திராகமம் 7:27, நான் இந்த முறையும் பாவம் செய்தேன். பிழையாம் சொல்றார், என்னாகும் 22:34, நான் பாவம் செய்தேன். ஆகான் சொல்றார், மெய்யாகவே கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். சவுல் சொல்றார், நான் பாவம் செய்தேன். நெகமியா சொல்றார், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நெகமியா 1:9. தாவீது சொல்றார், தேவரீர் ஒருவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து. சங்கீதம் 51:9. பேதுரு சொல்றார், ஆண்டவரே நான் பாவியாக மனுஷன். பவுல் சொல்றார், பாவிலும் பிரதான பாவி நான். ஆனா இன்றைக்கு நம்ம என்ன சொல்லி கொண்டு இருக்கிறோம்? நான் பாவமே செய்யல, நான் பாவியே கிடையாது. பாஸ்டர் அருமையா சொல்லுவாங்க, இதுவரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து ஒரு பொய்யும் சொல்லலை அப்படின்னு சொல்லி, அப்படி ஒரு சின்ன பாவத்தில் ஒரு பகுதி பொய். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? ஒருத்தரும் கிடையாதுங்க. அப்படி பாவியே கிடையாது அப்படின்னா பரிசுத்தவான் பூமியில கிடையவே செய்யாது. தெரியுமா? பரலோகத்தில் மாதிரி தான் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்? ஐயா நான் ரட்சிக்கப்பட்டேன், இது பாவம் கிடையாது, நான் சுத்தவான், இப்போ நான் தான் பரிசுத்தவான். எலியா சொல்றாருங்க, எலியாவு குறித்து அந்த பகுதியில் எல்லாம் சொல்லுவாங்க, பெரிய தீர்க்கதரிசி, அப்பா ஊழியக்காரர், அற்புதம் செஞ்சவர், மரித்தோரோடு எழுப்பினார், பரிசுத்தவான் மாதிரி வெளியே தெரிஞ்சது. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஆண்டவர் முன்பதாக தன்னை அறிக்கை செய்தார், தாழ்த்தி சொன்னார், என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் அல்ல. நான் சொல்ல முடியும், உலகத்தில் ஒருத்தரும் நல்லவன் கிடையாது. பேசிக் கொண்டிருக்கிற நான் நல்லவன் அல்ல, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நல்லவர்கள் அல்ல, போய்த்து கொண்டிருக்கிற ஒருவரும் நல்லவர்கள் அல்ல. ஏதோ கிருபையினால் கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார் தான் சொல்ல முடியும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக ரோமர் 3:23, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, for all have sinned and fall short of glory of God. வசனத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோ, மகிமையின் சாயல், மகிமையின் வஸ்திரம் இருந்தது. Because of sin we lost the dress of glory. தேவ மகிமையற்றவர்களாயிட்டோம். மரணத்துக்கு ஏதுவாய் நாம் போய்விட்டோம். மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்கிறது. எல்லோரும் பாவம் செய்து
ஒருவர் கூட பரிசுத்தவான் சொல்ல முடியாது. சின்ன சின்ன காரியத்தில் கூட மிஸ் ஆகிற நம்முடைய சிந்தை. ஒரு நபரை பார்க்கும்போது உடனே அந்த நபரை குறித்து நெகட்டிவான சிந்தை நமக்குள் இருக்கிறது. ஒரு நபரை குறித்து பார்க்கும்போது, சில சம்பவத்தை கேட்கும்போது தேவையில்லாம வார்த்தை அடிச்சு பேசுறோம்ல, இதெல்லாம் பாவம் தெரியுமா? ஜெபிக்காத பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பாவத்தினால் நிறையப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகி நித்திய ஜீவன். For all the wages of sin is death, but the gift of God is eternal life in Christ Jesus our Lord. அது பாவம் செய்தனால் தேவ மகிமையற்றவராயிட்டோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணம் என்று சொன்னால் இரண்டாம் மரணமாகி அக்கினி கடலும் எரிகிற நரகம். இப்போ இந்த பாவத்துடைய விளைவு மரணத்தை கொடுக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை நித்திய ஜீவனை கொடுக்கிறது. மூன்றாவதாக 1 தீமோத்தேயு 1:15, பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம் உள்ளது. அவர்களில் பிரதான பாவி நான். ஒருவேளை பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளா இருக்கலாம், பிரசன்னத்தை இழந்திருக்கலாம், தேவ மகிமை இழந்திருக்கலாம், அபிஷேகத்தை தொலைச்சிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் புதுப்பிக்கிறார். கிருபை வரம், இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரம் நித்திய ஜீவனை கொடுக்கும். பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். சில பாவத்தின் நிமித்தமாக ஈடுபட்டு இன்னைக்கு தேவ மகிமை அற்றவளா இருக்கிறீங்களா? பாவிகள் ரட்சிக்க பூமியில் இந்த உலகத்திற்கு இயேசு வந்தார் என்கிற வார்த்தை நிச்சயம். This is a faithful saying and worthy of all acceptance that Jesus Christ came into the world to save sinners, of all whom I am chief. நான்காவதாக அப்போஸ்தலர் 16:31, அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. So they said, believe on the Lord Jesus Christ and you will be saved, you and your household. ரட்சிக்கப்படுவதற்கு, பாவத்திலிருந்து மன்னிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அவர் உங்களை சுத்திகரிப்பார். இயேசுவே இரட்சகர். அவர் மாத்திரம்தான் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உடையவர். தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகள் இரக்கம் பெறுவான். 1 யோவான் 1:19 மன்னிக்க 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் வல்லமையும் நீதியும் உடையவராயிருக்கிறார். பாவங்களை அறிக்கையிட்டால் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த சங்கீத நேரத்தின் நிவர்த்தியில் உடைய கண்களை மூடியிருக்கலாம். உடைய பெற்றோருக்கு தெரியாமல் சில தவறுகள், கணவருக்கு தெரியாமல் சில தவறுகள், போதருக்கு தெரியாமல் சில தவறுகள், யாரும் அறியாமல் சில மீறுதல், அக்கிரமம், பாவத்தில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறோம். அவனுடைய வசனம் சொல்லுகிற நம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கையிட்டால், விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அறிக்கையிடுங்க, சுத்திகரிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். If you confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. இந்த நீதிமான மாற்ற அவர் இருக்கிறார். பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவிகள் ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்பொழுது விசுவாசி, அப்படி ரட்சிக்கப்படுவாய். பாவங்களை அறிக்கையிட்டால் அவன் நம்மை மன்னிப்பார். இன்னைக்கு சங்கீத புதி மூலமாய் கற்றுக்கொள்கிற வார்த்தை, நம்முடைய ஆண்டவர் அக்கிரமங்களை மன்னிக்கிற கர்த்தர், பாவங்களை மன்னிக்கிற கர்த்தர். அதுக்காக திரும்ப திரும்ப பாவம் செய்து கொண்டு வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. நான் ஜெபிக்கிறேன், என்னோடு கூட சேர்ந்து அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களை சுத்திகரியும். ஆண்டவரே எங்கள் கண்கள் செய்த தவறுகளை மன்னிப்பீராக, சிந்தை செய்த தவறுகளை மன்னிப்பீராக. ஆண்டவரே எங்கள் நாவு செய்த தவறுகளை மன்னிப்பீராக. எங்கள் செவிகள் செய்த தவறுகளை மன்னிங்க. எங்கள் கைகள் செய்த தவறுகளை மன்னிங்க. எங்கள் சரீரம் செய்த தவறுகளை மன்னிங்க. எங்கள் கால்கள் செய்த தவறுகளை மன்னிங்க. ஆண்டவரே எங்கள் உதடுகள் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. எங்களை முழுவதும் சுத்திகரிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் சுத்திகரிப்பீராக. அக்கிரமத்தை மன்னித்து நோய்களை குணமாக்குகிறவர், மேற்குக்கு கிழக்கும் எவ்வளவு தூரமும் அவ்வளவு தூரமாய் கர்த்தர் பாவங்களை விலக்கி விடுகிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தர் சுத்திகரியும், மீண்டும் எங்களை பரிசுத்தவானாய் மகிமைக்குள்ளாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நல்ல துதித்து பாடி ஆராதித்து ஜெபித்து சங்கீதத்தில் அருமையான வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகிறோம். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நாங்கள் சுகமாயிருக்கிறோம். உங்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்கிறோம்.
ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கட்டிடங்களை திறந்து ஆராதிக்கிற நாட்கள் வெகு விரைவில் வருகிறது. ஒரு பெரிய எழுப்புதலை தனிநபருக்கும் குடும்பத்துக்கும் திருச்சபை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓகே, God bless you. இன்னைக்கு செய்திக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30 முதல் 34 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். Luke chapter 10 verse 32-34. இயேசு பிரயுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுக்கு காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். நல்ல வார்த்தைக்கு நேராய் கடந்து வர வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த நாளில் காயம் கட்டும் கர்த்தர் என்கிற தலைப்பில் நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். காயம் கட்டும் கர்த்தர். நல்ல சம்பவம். பலமுறை வாசித்திருக்கிறோம், பலமுறை சுவிசேஷ பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த லூக்கா 10ஆம் அதிகாரம் என்று சொல்லும்போது எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற சம்பவங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கிறது. இவர் ஒரு பிரயாணம் பண்ணான் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு. வாழ்க்கை என்பதே ஒரு பிரயாணம் தான். வாழ்க்கை என்பதே ஒரு பிரயாணம் தான். நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே எருசலேம் என்றால் உயரமான இடம், உன்னதமான இடம், மேன்மையான இடம். எருசலேம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ரட்சிப்பு. எருசலேம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சமாதானம். எருசலேம்னால் அங்கே சபை உண்டு, எருசலேமில் ஐக்கியம் உண்டு, ஒரு உன்னதமான அனுபவங்கள். இதுதான் எருசலேமின் அனுபவம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் எங்கள் சபைக்கு தந்த வாக்குத்தத்தம் இதுதான். ஜீவன் உள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்பது ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம். நேரடியாக போய் பார்த்திருக்கிறேன். எருசலேம் உயரமான பட்டணம், அழகான அற்புதமான பட்டணம். ஆனால் எரிகோ ஒரு பள்ளத்தாக்கு. ஒரு காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்த பட்டணம். யோர்தானுக்கு 8 மைல் மேற்க அந்த எரிகோ இருக்குது. அந்த காலத்தில் இந்த யோர்தானை தாண்டி தான் எருசலேம் போக வேண்டும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 19 மைல் வடகிழக்கில் எருசலேமில் இருந்து இந்த எரிகோ இருக்கிறது. ஒரு காலத்தில் பெரிய பட்டணம், பேரிந்து பட்டணம் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஒரு கிராமம், குக்கிராமம். யோசித்தேன் நேரடியாக பார்த்தபோது, இன்னைக்கே இவ்வளவு அழகு இல்லாமல் அருவருப்பாக இருக்குமானால் அன்றைக்கு எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கு வந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த 2 பக்கத்திலும் அந்த மண் மலைகளில் குகைகள். இப்படி பள்ளமாக தான் இருக்கும். எருசலேம்லேருந்து பார்த்தீங்கன்னா எரிகோ போகிறது பள்ளமாக தான் இருக்கும். ஒரு தேவனுடைய சாபம் நிறைந்த இடம். எருசலேமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஆனால் எரிகோவை சபித்தார். அதில் கட்ட ஆரம்பித்த போது பிள்ளை மரித்து போனான். எருசலேமிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தது, எரிகோவில் சாபம் இருந்தது. நான் திரும்ப சொன்னேன் உங்களுக்கு, எப்படி அவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனானோ அதுபோல் இன்றைக்கு மனிதர்கள் வாழ்க்கையில் பயணமாய் கொண்டிருக்கிறோம், பிரயாணமாய் கொண்டிருக்கிறோம். பல இடங்கள் போய் கொண்டிருக்கிறது, ஒரு புதிய அனுபவத்தினராய் போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெகமியா சரித்திரத்தில் வாசிக்கும் போது, நெகமியா அந்த அலங்கத்தை கட்ட போகிறார். உடனே அங்கே கேட்குறாங்க, அரண்மனையிலே ராஜ குடும்பத்திலிருந்து பதில் வருகிறது. நெகமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜஸ்திரி பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? ராஜா கேட்கிறாரு. குடும்பமா அமர்ந்திருக்கும் போது ராஜா கேட்கும், பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். எப்பொழுது திரும்பி வருவாய் என்றான். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது, இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவனுக்கு சித்தமாயிற்று. அனுப்ப சித்தமானது. பயணத்தை குறித்து ஒரு தெளிவான அறிவு இருந்தது. இன்னைக்கு வாழ்க்கையில் பயணமாய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையாக பயணத்தை குறித்து சரியான அறிவு உண்டா?
வானத்தில் பயணமாகிறவர்கள், ரயிலில் பயணமாகிறவர்கள், பஸ்ஸில் பயணமாகிறவர்கள் எப்பொழுது பயணம் ஆரம்பிக்கும், எப்பொழுது முடியும் என்று தெரியும், எங்கே போய் முடியும் என்று தெரியும். ஆனால் வாழ்க்கை பயணம் எங்கே போகிறது? நரகமா பரலோகமா? உங்கள் வாழ்க்கை பயணத்தை குறித்து தெளிவான அறிவுண்டா? அவன் எருசலேம் வந்து எரிகோவுக்கு போனான். எருசலேம் என்றால் உயரமான இடம், எரிகோ என்றால் பள்ளத்தாக்கு. எரிகோவுக்கு நேராய் போகிற அனுபவத்தை பார்த்தால் he went down, அவன் கீழ் நோக்கி போனான். நீங்கள் நானும் கீழ் நோக்கி போக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலானதை தேடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. எருசலேம் என்றால் நிறைய படிகள் இருக்கும். ஸ்டெப் அப் ஸ்டெப் அப் ஸ்டெப் அப் ஸ்டெப் அப் ஸ்டெப் அப் ஸ்டெப் அப் ஸ்டெப் அப், நிறைய படிகள், நிறைய படிகள், எண்ண முடியாது, அவ்வளவு படிகள் இருக்கும். துணைவியார் நானும் நடந்து போய் 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 எல்லாரும் போயிட்டு இருந்தோம். மேலே போனோன்னே என் துணைவியார் சொன்னாங்க, இனி என்னால் நடக்க முடியாது. நான் சொன்னேன், என்னால் தூக்கி சுமக்க முடியாது. நான் வெளியே சொல்லலை, எனக்கும் கால்கள் வலித்தது, அவ்வளோ உயரமான இடம். அதனால தான் பைபிள் வாசிக்கிறோம், எருசலேம் இசைவனைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே ஆசாரியன் உண்டு, ஆராதனை உண்டு, வேதம் உண்டு. இதை விட்டுட்டு இவர் எங்கே போகிறார்? எரிகோ போகிறார். சாபம் நிறைந்த இடத்துக்கு நேராய் போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசித்தீங்கன்னா நல்ல சம்பவம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 36 46 வரை வாசிக்கும் போது சீமேயை குறித்து பைபிள் எழுதியிருக்கு. பின்பு ராஜா சீமேயை அழைப்பித்து, நான் சொல்லுகிறேன் கவனிங்கள். தாவீதின் காலங்கள் முடிந்து சாலமோன் காலங்கள் ஆரம்பமாகிறது. சீமேயி தாவீது ராஜாவுக்கு நல்லவன் அல்ல, தூசிக்கிறவனா இருந்தான். ஆனா தாவீதின் காலங்கள் முடியும் போது சாலமோன் சொல்லியிருந்தார், இவன் எப்படிப்பட்டவன், கொஞ்சம் கவனமா இரு. சீமேயை எருசலேமில் அழைத்து ஒரு வீடு கட்டி இங்கே வரிய மரியாதையா உட்கார்ந்துக்கப்பா, நீ வெளியே போகக்கூடாது, நீ என்னைக்கு வெளியே போவியோ அன்னைக்கு நீ மரித்து போவாய் என்று சாலமோன் எச்சரித்திருந்தார். நடந்தது என்ன? 3 வருஷம் எருசலேமில் வாழ்ந்த 3 வருஷத்தில் ஒருத்தன் வந்து சொன்னான், உன் வேலைக்காரர் இன்னும் ராஜாட்ட போயிட்டான் அப்படின்னு சொன்னவும் அவர் அந்த ஆற்றை கடந்து திருப்பி வந்தது சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. சீமேயை கொண்டு விட்டார்கள். சீமேயுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. இது பைபிளில் இந்த 10 வசனங்களை நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டவருடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் நன்றாய் வைத்திருக்கிறார். ஆசீர்வாதமான ஒரு இடத்துல அனுபவத்தில் கர்த்தர் வைத்திருக்கும் போது ஏன் அந்த உலக பிரகாரமாய் கீழ் நோக்கி போகிற அனுபவம் நமக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்கள். அதை வாசித்த போதுதான் அது புரிந்தது. ஆண்டவர் நல்லவர். பேசிட்டே போலாம். யோபு தன் வாழ்க்கை குறித்து அறிவுள்ளவராக இருந்தார். யோபு தன்னுடைய வாழ்க்கை குறித்து ரொம்ப அறிவுள்ளவராக இருந்தார். யோபின் வாழ்க்கை குறித்து வாசிக்கும் போது அவர் குறிப்பிட்ட அந்த அதிகாரத்தில் சொல்லும் போது, ஒரு கூலிக்காரன் நாட்கள் போல என் நாட்கள் இருக்கிறது என்று சொல்கிறார். ஒரு கூலிக்காரனுடைய நாட்களை போல என் நாட்கள் இருக்கிறது என்று சொல்கிறார். ஒரு பிரயாணம், வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு வரும்போது கள்ளங்கையில மாட்டிட்டான். கள்ளன் என்றால் பிசாசு. வேதம் சொல்லுகிற திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். என்ன செய்தாங்களா? அவனை குற்றுயிராக்கி வஸ்திரங்களை உரிந்து காயப்படுத்தி அவனை விட்டுட்டு போயிட்டான். அந்த குற்றுயிர்ங்கிறது ஆங்கிலத்தில் சொன்னால் ஆஃப் டெத், பாதி மரணம் ஏற்பட்டு விட்டது. ஒரு மொழிபெயர்ப்பில் ஆஃப் டெத், அவனுக்கு பாதி மரணம் ஏற்பட்டு விட்டது. குற்றுயிராய் விட்டு போய்விட்டான். வஸ்திரம் இல்லை, கேவலம். வஸ்திரத்தை இழந்து போனான். அதில் காயப்படுத்தினான். அந்த வார்த்தை வாசிங்கள். பிரைஸ் தி லார்ட். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம். இயேசு பிரயுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்ளர் கையில் அகப்பட்டான். கள்ளங்கையில மாட்டிட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு. இது என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய உன்னதமான அனுபவத்திலிருந்து கீழ் நோக்கி போகும்போது பிசாசின் கையில் மாட்டிக்கொள்வீர்கள். இரட்டிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, நிறைய வரங்கள் போன்ற வஸ்திரத்துக்கு நிறைய ஆவிக்குரிய சத்தியங்கள் உண்டு. சாத்தான் அவைகளை உரிந்து விடுகிறான். உரிந்து என்ன செய்கிறான்? அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போகிறான். காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போகிறான். இன்னைக்கு நிறைய நேரத்தில் காயப்படுகிறோம். பல விதத்தில் 2 விதமான காயங்கள். ஒன்று எழுத்தின்படியான காயம், சரீரத்தில் ஏற்படுகிற எழுத்தின்படியான காயம். யுத்தம், விபத்து, சில நேரம் மாற்றம்,
ஆபத்து சரீரப்பிரகாரமான காயங்கள். ஆனால் வாழ்வில் சில நேரங்கள் வார்த்தையினால், சில நேரங்கள் சில சம்பவங்களால், சில நேரங்கள் மனதில் ஏற்பட்ட போராட்டங்களால், சில நேரம் மனிதர்களால், உறவினர்களால், நண்பர்களால் புறக்கணிக்கப்படுவதால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வறுமை, தரித்திரியம், மனிதர்களால் பொதுவான காயங்கள் வரலாம். பல நேரத்தில் இப்படி காயங்கள் வருகிறது. சரீரத்தின்படி, எழுத்தின்படி சரீரத்தில் ஏற்படுகிற காயம், வாழ்வில் ஏற்படுகிற சில காயங்கள். சில சொல்லுவாங்க, நான் ரொம்ப காயப்பட்டிருக்கேன், என் புருஷனால காயப்பட்டேன். சில சொல்றாங்க, என் பெற்றோரால் காயப்பட்டேன். சில என் மனைவியால் நான் காயப்பட்டிருக்கிறேன். சில சொல்றாங்க, உறவினர்களால காயப்பட்டிருக்கேன், நான் ரொம்ப காயப்பட்டிருக்கேன் பிரதர், ரொம்ப காயப்பட்டிருக்கேன், மனசுல பயங்கரமான காயம் இருக்கிறது. இன்னைக்கு காயம் கட்டும் கர்த்தர் என்கிற தலைப்பில் நான் உங்களோடு தெளிவாய் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிசாசு காயப்படுத்துகிறவன், ஆண்டவர் காயத்தை ஆற்றுகிறவர். ஆண்டவருக்கு தோத்திரம். சில காயங்கள் வெளியே தெரியும், சில காயங்கள் வெளியே தெரியாது. திருவள்ளுவர் அழகா சொன்னார், தீயினால் சுட்ட புண் உள்ள ஆறு மாறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால சுட்ட புண் சரீரத்தில் ஆறிடும், ஆனா நாவினால சுட்ட வடு உள்ள ஆறாம இருந்துகிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். நிறைய காயங்கள், இது பேசிட்டே போலாம். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏன் காயம் வருகிறது என்பதை முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். அவர் காயத்தை ஆற்றுகிறவர் உண்மைதான். ஆனால் ஆண்டவர் ஒரு நபரையும் காயப்படுத்தி அழிக்க விரும்புகிற தேவன் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் காயம் வருகிறது என்பதை நாம் முதலாவது நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் வாழ்வில் காயம் என்று நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்கள். சாப்டர் 10 verse 30. லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு பிரயுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோ போனான், எருசலேமை விட்டான், எரிகோவை தெரிந்து கொண்டான். எருசலேம் இன்றைக்கும் சூப்பர் பட்டணம். எரிகோ விட 1000 மடங்கு பெருசு. இன்னைக்கு எரிகோ விட 1000 மடங்கு அழகு, எரிகோ விட 1000 மடங்கு ஆசீர்வாதமான இடம். எரிகோ உள்ள நுழையும் போதே நான் போர்டை பார்த்தேன். ஆங்கிலத்தில் போர்டு போட்டிருக்காங்க, ரொம்ப பாதுகாப்பான பகுதி, மன்னிக்கவும் ரொம்ப ஆபத்தான பகுதி, இங்கே பாதுகாப்பு இல்லை, தீவிரவாதங்கள் நிறைந்த பகுதி என்று எரிகோவில் என்டர் பண்ணும்போதே நான் போட்டோ எடுத்தேன். அதில் போர்டு வச்சிருக்காங்க இன்னைக்கும். ஆனால் எருசலேம் ரொம்ப பாதுகாப்பான ஆசீர்வாதமான ஒரு இடம் எருசலேம். எருசலேமை விட்டதால் காயம். முதலாவது புரிந்து கொள்ளுங்கள், எருசலேமை விட்டதால் காயம். எருசலேமிலே ஆசாரியன் உண்டு, எருசலேமிலே ஆராதனை உண்டு, எருசலேமிலே வேதம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எருசலேமிலே சத்திரம் உண்டு, எருசலேமிலே சத்திரக்காரன் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் சபையை எருசலேமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்னைக்கு 2 வெள்ளி பணத்தை சமாரியன் கொடுத்து போனது போல இன்னைக்கு வெள்ளி என்றால் மீட்பு என்று அர்த்தம். இன்னைக்கு ஊழியர்களாய் எங்கள் கையிலே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்கிற 2 வெள்ளி பணத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை விட்டுட்டு எனக்கு எருசலேம் வேண்டாம், ஐக்கியம் வேண்டாம், ஆராதனை வேண்டாம், நான் கொஞ்சம் மேல் நோக்கி வேண்டாம், கீழ் நோக்கி போகிறேன். he went down, அவன் கீழ் நோக்கி போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரிகோ தேவ சித்தமான பாதை அல்ல, பயணம் அல்ல. எரிகோவின் பயணம் தேவ சித்தமான பாதையோ தேவ சித்தமான பயணமோ அல்ல. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? தவறான முடிவுகள், தவறான பயணங்கள், நாம் எடுக்கிற தவறான பிரயாணங்கள், தவறான பயணங்கள், தவறான முடிவுகள் காயத்தை கொண்டு வருகிறது. இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா இந்த காயம் வந்திருக்குமா? எருசலேமில் தங்கி இருந்திருந்தா இந்த காயம் வந்திருக்குமா? நாம் காயம் வந்தவொடனே மற்றவங்களை குற்றப்படுத்துறோம். அவங்க என்ன காயப்படுத்திட்டாங்க, அவங்க என்ன அடிச்சுட்டாங்க, அவங்க எப்படி பண்ணிட்டாங்க, அவங்க எப்படி பேசிட்டாங்க, அவங்க எப்படி புறக்கணிச்சிட்டாங்க. உன்னுடைய ஸ்தானத்தை இழந்தாயே. கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் இருக்கிறான். மேன்மையான இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார், உயரமான இடத்துல வைத்திருக்கிறார், உன்னதமான இடத்துல வைத்திருக்கிறார். அதை விட்டுட்டு தவறான பிரயாணம், தவறான முடிவுகள், தவறான தீர்மானங்கள். முதல் காயப்படுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தவறான முடிவு, தவறான தீர்மானம். முதல்ல தீர்மானம் எடுத்தான், நான் எருசலேம் விட போறேன், நான் எரிகோ போறேன், தவறான தீர்மானம். ரெண்டாவது அதை வாழ்க்கையில் பிராக்டிஸ் பண்ணா, தவறான பிரயாணம், தவறான பாதை. நான் போகிற பாதை சரியான பாதைன்னு அவனுக்கு தெரியவில்லை. இந்த பாதையில் ஆபத்து உண்டு என்பது அவனுக்கு தெரியவில்லை. இந்த பாதையில் என் வஸ்திரத்தை இழந்து விட எனக்கு தெரியவில்லை. இந்த பாதையிலே என் அற உயிர் பெயருங்கிறது அவனுக்கு தெரியல.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அறிந்தாக வேண்டும், புரிந்தாக வேண்டும். முதல் காயத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? எருசலேமை விட்டதுதான் காரணம். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது குறிப்புக்கு நேரம் எங்களை கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறேன். 1 சாமுவேல் 31:3 சவுல் ராஜாவின் வாழ்வில் நடந்த சம்பவம். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். குத்து போடுன்றான். காயம் பயங்கரமா இருக்கு. இனி நான் பிழைக்க விரும்பல, என்னை கொன்றுப்பா, நான் வாழ விரும்பல, சாக விரும்புறேன். அவன மாதிரி ஈட்டி எறிய ஏற முடியாது. பைபிள் சொல்லுது. அவன்கிட்ட அபிஷேகம் இருந்தது, கிருபை இருந்தது. ஆனால் நல்ல கவனிங்க, இப்போ சத்ரு எய்த அம்பு அவனை காயப்படுத்தி விட்டது. அந்த காயப்பட்ட போது பெரிய ராஜா இஸ்ரவேல்ல எல்லாரும் அவங்க தோளுக்கு கீழே தான் இருப்பாங்க. டால் ஃபிகர். பட் இன்னைக்கு அவர் என்ன சொல்ல தெரியுமா? என்னை கொண்டு போட்டிருப்பா, விருத்த சேதம் இல்லாமல் எவனாவது என்னை கொன்ற கூட நீனே ஆயுதத்தாரியை பார்த்து அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஆளா பாசு நீனே என்னை கொண்டு போட்டுருங்கிறார். ஏன் இந்த வாழ்க்கையில சோர்வு, ஏன் இந்த வாழ்க்கையில பிரச்சனை, ஏற்பட்ட காயம், வில் வீரரால் ஏற்பட்ட காயம். ஈட்டி பயங்கரமா எறிவார். அவரை மாதிரி எவனும் எறிய முடியாது. நல்ல ஒரு பிராக்டிஸ் உள்ள ஆளா இருந்தார். ஆண்டவருக்கு சோத்திரம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஏன் இந்த காயம் சவுலுடைய வாழ்வில், ஏன் இந்த காயத்தை தேவன் அனுமதித்தார் தெரியுமா? அபிஷேகத்தை இழந்து, கிருபை இழந்து, குறி கேட்கிற, அஞ்சனம் பார்க்கிற ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அஞ்சனம் கேட்க ஆரம்பிச்சிட்டார். கழுதையை தேடி போனார். தேடினது கிடைக்கல. ஆனா ஒண்ணு கிடைச்சது. தேடி போகாத ஒரு ராஜ பதவியும் அபிஷேகம் கிடைத்தது. நம் வாழ்வில் நாம் சரீர முயற்சி வீணானது. தேடின அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. தேடின ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் தேடி அநேக காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒன்றுக்கும் தகுதி இல்லாத நம்மை உயர்த்தி கனம் பண்ணி இன்னைக்கு உங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உடைய முயற்சி தோல்வி, உடைய பிரயாசம் தோல்வி. ஆனால் இன்றைக்கு இருக்கிற உயர்வு காரணம் உடைய திறமையோ சாமர்த்தியம் அல்ல. ஆல் கிரேஸ், எல்லாம் தேவ கிருபை. பிரைஸ் பி தி லார்ட், glory to God. கழுதையை தேடி கண்டுபிடிக்க முடியாம எம்டியா திரும்புறார். கூப்பிட்டு அபிஷேகத்தை ராஜாவா கர்த்தர் அனுப்புறார். ஆனா அபிஷேகத்தை இழந்து, கிருபை இழந்து, குறி சொல்ற ஒற்றை போய் உட்கார்ந்தார். பின்மாற்றம், பேக் ஸ்லைடிங், தி ஸ்பிரிட் ஆஃப் பேக் ஸ்லைடிங். சரித்திரத்தை புள்ள படிச்சா நல்லா இருக்கும். சவுல் ராஜாவை பத்தி சரித்திரத்தை புள்ள படிச்சீங்கன்னா, அபிஷேகம் பெற்ற ஆரம்ப நாள்ல அல்லேலூயா இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டுட்டு போயிருவார். ஆனா பொல்லாத ஆவி வந்த போது தோத்திரம், தன் நேசித்த மருமகனை கொலை செய்ய வேண்டும் என்கிற காய்மகாரமான ஆவி வந்து விட்டது. வாழ்வில் பின்மாற்றம். ரொம்ப பிடிச்ச பகுதி. அது வாசிக்கும் டேஸ்டா வாஸ்தா தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, அமலேக்கு அழிச்சிருங்கிறார். ராஜாவா மாத்துவேன். ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் போகும்போது வழிமரத்தை செய்து அறிந்திருக்கிறேன். நான் நடத்துறேன், நான் தெரிந்து கொண்டேன், நான் விடுவித்தேன், நான் அல்லவா கானான் நடத்துகிறேன். ஏன் திட்டத்துக்கு விரோதமா தேவ ஜனங்களை அவன் மறிச்சிட்டான். இதை நான் மனசுல வச்சிருக்கிறேன். அவனை விட்டுறாத, அழிச்சிருன்னு சொல்றார். இன்னைக்கு அநேகருக்கு வாழ்விலே அமலேக்கினுடைய சுவாபங்கள் இன்னைக்கு வழி மறைக்கிறது. என்ன பண்ணாதுமா, சில அமலேக்கர் விட்டு வச்சார். கடைசியில் நடந்த சம்பவம் என்ன? இவருக்கு உயிர் போகல. ஒருத்தனை கூப்பிட்டு சொல்றாரு, ஆயுததாரி கூப்பிட்டு சொல்ற, நீ கொண்டு இருப்பான்னு கேட்கும்போது லாஸ்ட்ல கேட்கிறாரு, மெல்ல கேட்கிற, நீ யாருப்பா? அவன் சொன்னா, நான் அமலேக்கேன்னா. அழிக்காத அமலேக்கியனால் அழிந்து போனார். ஆண்டவருக்கு சோத்திரம். எந்த அமலேக்கியனும் அழிக்கணுமோ அவர் அழிக்கல. அதனால அந்த அமலேக்கியனாலே அவர் அழிந்து போனார். இவர் நினைச்சாரு ஈட்டியை நாட்டி தற்கொலை பண்ணிடலாம். தற்கொலை என்பது வாழ்வின் முடிவல்ல, நரகத்தின் ஆரம்பம். ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கஷ்டத்தினால, நஷ்டத்தினால, காயத்தினால தற்கொலை பண்ணிடலாம் நினைக்கீங்களா? இல்ல. காலங்கள் உங்க கையில் இல்ல, காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உன்னை மேன்மையை மாற்ற அவர் விரும்புகிறார். ஏன் நீ உன் வாழ்வை முடித்துக்கொள்ள விரும்புகிறாய்? துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ என்று கர்த்தர் கேட்கிறார். நீ சாவதை அல்ல, வாழ்வதை கர்த்தர் விரும்புகிறார். ஈட்டி நாட்டி விழுந்தார், செத்துட்டாரா? இல்ல.
ஆயுதத்தறி போய் வெட்டுறான். அவன் யாரு? அமலேக்கியன். அமலேக்கின் கையினாலே மாண்டு போனார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், வில்னா என்ன பாஸ்டர், அம்புனா என்ன பாஸ்டர், இதெல்லாம் எங்க வாழ்க்கையில நடக்குமா? இதெல்லாம் அந்த காலத்துக்கு ஆகும், இப்ப நாங்க பயோவாரில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கும் சில அம்புகள் இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அங்கே ரொம்ப அழகாய் எரேமியா எழுதுகிறார். நாவின் வார்த்தைகள் தான் வில் என்பதை எழுதுகிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். பொய்யை பிரயோகிக்கத்தக்க பொய்யை பயன்படுத்த தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். நாவாகிய வில்லா வாயிலிருந்து புறப்படுகிற அம்பன தெரியுமா? பொய். ஆண்டவருக்கு சோத்திரம். கவனிக்க முடியும் அன்போடு கேட்கிறேன். வாழ்க்கையில் பின்மாற்றம் ஒரே வார்த்தையில சொன்னால் கிட்டத்தட்ட ஆண்டவர் அபிஷேகத்தை நம்பி அழைத்தார். 2 வருஷம் தான் நல்ல ஆவியின் நிறைவோடு அபிஷேகத்தோடு ஆட்சி பண்ண மாதிரி 38 வருஷங்கள் மாமிசம் ஃப்ளஷ். ஏன் காயம் உங்க வாழ்க்கையில? ஜெபஜீவி இருக்குதா? வேதவாசி இருக்குதா? பாஸ்டர் ஜோயல் நேசராஜ் பேசிக்கிட்டு இருந்தாங்க சங்கீதத்தில். 40 நாள் 50 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு லாக்டவுன் ஆகி. நான் பார்த்தேன் ஒர்க் ஷாப்பில் நல்ல பைக்கெல்லாம் ஸ்டார்டிங் ட்ரபிள் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு காலத்தில் நேரம் இல்லைன்னு சொன்னீங்க ஜெபிக்கிறீங்க, நல்ல நேரம் இருக்க, நல்ல ஜெபம் பண்ணி இருக்கலாமே, நல்ல வேதவாசி இருக்கலாமே, நல்ல குடும்ப ஜெபம் பண்ணி இருக்கலாமே, பைபிள் இது வரைக்கும் வாசித்து முடிச்சிருக்கலாமே. இன்னைக்கு சினிமா, சீரியல், வாரியல், விளக்குமாரில் உட்காந்து பார்த்து வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, பின்மாற்றத்தில் போயிட்டோம்ல. ஒருவேளை லாக்டவுன் முடிகிறதுக்குள்ள ஏசப்பாவோட வருகை இருந்தால் உங்க நிலைமை என்ன? பரிதாபம் அல்லவா? யோசித்தீர்களா? பின்மாற்றத்தினால் காயம், அந்த காயத்தினால் வாழ்வின் முடிவுக்கே வந்து விட்டார். பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்காதுங்க. பின்வாங்கி போவானாகில் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கலப்பையில கை வைத்து பின்னிட்டு திரும்புகிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். glory be to God. அப்ப காயம் ஏற்பட காரணம் பின்மாற்றம். அபிஷேகத்தை இழந்து, கிருபையை இழந்து பின்மாற்றம் வரும்போது எங்க போய் உட்கார்ந்திருக்க? குறிச்சொல்ற பொம்பளை போய் உட்கார்ந்திருக்கிறார். தேவ சமூகத்தில் உட்கார வேண்டிய மனுஷன், தேவ பிரசன்னத்தில் உட்கார வேண்டிய மனுஷன், நம்பி அழைத்து ராஜாவாய் அபிஷேகம் பண்ணின தேவனுக்கு முன்பாக இருக்கிற மனுஷன் குறிச்சொல்ற பொம்பளை போய் உட்கார்ந்திருக்கிறான். இதுதான் பின்மாற்றத்தின் அடையாளம். கல்யாணம் வரும்போது மூர்த்த நாள் பார்ப்போம்ல, இதுதான் பின்மாற்றத்தின் அடையாளம். கிறிஸ்தவன் என்று சொல்லி ஜாதகம் பார்த்து பாதகம் அடைஞ்சிட்டு இருக்கோம்ல, இதுதான் பின்மாற்றத்தின் அடையாளம். வீடு கட்டும்போது மனையடி சாத்திரம், மண்ணாங்கட்டி சாத்திரம் பார்க்கறோம்ல, இதுதான் பின்மாற்றத்தின் அடையாளம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அஞ்ஞானம் பார்க்கிற அனுபவங்கள் நமக்கு வேண்டாம். மூன்றாவது ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். மூன்றாவது ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்கிறேன். அந்த காயத்தினுடைய காரணம் என்ன? யுத்தம் நடக்கிறது. இஸ்ரவேல் ராஜாவும் யூதா ராஜாவும் போறாங்க. இவங்களுக்குள்ள கமிட்மெண்ட் பண்ணி ராஜா வேஷம் மாறி போறார். யோசபாத் கூச்சலிட்டு தப்பி கொண்டார். ஆனால் ஒருவன் வில் விட்டான் பாருங்க, அது இஸ்ரவேலின் ராஜா மேலே பட்டுச்சு, ஆகாப் மேலே பட்டுச்சு, செத்தே போனார். அந்த ரதத்தில் ரத்தம் சிந்திச்சு, தட்டில் ரத்தம் சிந்திச்சான். முன்னிறுத்தி யுத்தம் பண்ணார்கள். தோத்திரம் பைபிள் அழகா போட்டிருக்கு. அந்த ரதத்தில் உள்ள ரத்தத்தை கொண்டு போய் ஆற்றுல கழுவுனாங்களாம். நாய் நக்கிட்டான். பைபிளில் வாசித்தா எச்சரிப்பின் செய்தி இது. என்ன காரணம்? உன்னை ராஜாவா கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன் உனக்கு வேஷம் மாறின அனுபவம்? இன்னைக்கு வேஷம் மாறி போறாங்க. வேஷம், சர்ச்சுக்கு வந்தால் நல்ல வேஷம், பக்திமானை போல, விசுவாசியை போல அழகான வேஷம், நல்ல ஒயிட் ட்ரெஸ், கையில் பைபிள், பாட்டு புக்கு, நல்ல வேஷம். ஆண்டவர் தான் சொல்றார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை உனக்கு ஐயோங்கிறார். பெண் வஸ்திற்கு விரோதி இல்லை, நான் அதை நேசிக்கிறவன். பெண் வஸ்திரை அதிகமாக நான் நேசிக்கிறவன், அதுக்கு நான் ஒரு நாளும் விரோதி கிடையாது. ஆனால் இன்னைக்கு வேஷங்கள் மாறுகிறது. வேஷம், வெளி வேஷம், தேவ பக்தியின் வேஷம் தரித்து வெளிப்பேர் தேவ பக்தியின் வேஷம். ஆனா பலனை மறுதலிக்கிற அனுபவம். உன்னை ராஜாவா வச்சிருக்க, ராஜாவா போக வேண்டியதானே. உன்னை எவன் வேஷம் மாறி போச்சோன்னா? வேஷம் மாறி போனதுனால நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? மேல பட்டுச்சு. வாசிங்க 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 34 வாசிங்கள். 22:34. ஒருவன் நிலையாமல் வில்லை நானேற்றி எய்தான். ஒருவன் நினையாமல் வில்லை நானேற்றி எய்தான். வில்லை நானேற்றி எய்தான். அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது.
அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திரும்பி என்னை இராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயப்பட்டது என்றான். எனக்கு காயப்பட்டது என்றான். வேஷம் மாறினதனால் யுத்தத்தில் என்னப்பட்டது? காயப்பட்டான். வெளிப்படுத்தல் வாசிக்கிறதுல தமிழத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே பாவங்களை கழுவி பிதாவாகி தேவன் உண்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியும் மாற்றிருக்கிறார். எங்க அப்பா ராஜாதி ராஜா இயேசு என்ன ராஜாவா வச்சிருக்கிறார், என்ன ஆசாரியனா வச்சிருக்கிறார். எனக்கு வேஷம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டாண்டர்டா ராஜா என்பதை காட்டியாக வேண்டும், ராஜாவின் பிள்ளை என்பதை காட்டியாக வேண்டும், ராஜாதி ராஜாவின் சந்ததி என்பதை காட்டியாக வேண்டும். வேஷம் மாறுற அனுபவம் வேண்டாம். வாலிப பிள்ளைகள் சர்ச்சைக்கு வரும்போது நல்ல ட்ரெஸ், ஆனால் காலேஜ் போனால் அருவருப்பான வஸ்திரம். வேஷம் மாறுற விசுவாசி பிள்ளைகளோடு ஊழியர் பிள்ளைகளோடு பழகும்போது உன் லைஃப் நல்லா இருக்கு, ஆனால் துன்மார்க்க நண்பனோடு பழகும்போது அவனை போலவே நீ மாறி விடுகிறாய். வேஷம் வேஷமாகவே மனிதன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியாதிருக்கிறான். வேஷங்கள் கலைந்து போகும், வேஷங்கள் கலைந்து போகும். ஜாக்கிரதை. ராஜாவா உன்னை வச்சிருக்காரு, உன்னை வேஷம் போட சொன்னது யாரு? மாறுவிட போட்டிக்கத்த நம்மை அழைக்கல, நானாகவே இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு தோத்திரம். அல்லேலூயா. தாவீது ராஜா வாழ்க்கையில் பிடிச்ச நல்ல பகுதி. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார், சிங்கத்தை கொண்டவர், கரடியை கொண்டவர். இப்பொழுது முதல் ராஜா சவுல் ராஜா, அங்கே யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. 40 நாள் யுத்தம், 80 நேரம், மார்னிங் அண்ட் ஈவினிங். ஒரு பெரிய அரக்கன் உட்காந்துருக்கிறான். 6 முழம் 1 ஜான் அப்படின்னா 9.25 அடி கிட்டத்தட்ட. நல்ல பெரிய ஷூ போட்டிருந்தா 10 அடி ஆள். எல்லாரும் பயந்து போயிருக்கிறாங்க. தாவீது நான் போய் கொல்ல போறேன்னு யுத்தத்துக்கு போனால் யுத்த வஸ்திரம் போட்டுன்னு போட்டு பார்த்தாங்க. ஒரு வேஷம் போட்டு பார்த்தார். மற்ற ஆள் பேச்சை கேட்டு அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஒரு வேஷத்தை போட்டு பார்த்தார். நாமாவே இருப்போம், அடுத்த ஆளாக மாறாண்டா. வேஷம் வேண்டாம், தெய்வ பிள்ளைகளாகவே இருப்போம், விசுவாசியாக இருப்போம். உலகத்து மாதிரி வேஷம் போடாதுங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதுங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் நமக்கு அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு சோத்திரம். வேஷம் போட்டு 2 ஸ்டெப் எடுத்து வச்சு பார்த்தாரு, இவரை நடக்க முடியல. பெரிய யுத்த வீரன் நம்ம. நீ யுத்த வீரனா இல்லையே, நீ சாதாரண ஆள் தானே. எதற்காக இந்த வேஷம்? நாம் சாதாரணமானவர்கள். உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் நமக்குள் இருப்பவர் பெரியவர். So the God is great. என்னது வேஷம்? இவர் வேஷம் போட்டு பார்த்தாரு, முடியல. அவர் சொல்ற, நான் இப்படி போகக்கூடாது, எனக்கு கவன் போதும், எனக்கு கல் போதும், என் பாண்டியில் நான் போறேன், கர்த்தர் தந்த கிருபையில் நான் போறேன், கர்த்தர் தந்த தரிசனத்தில் நான் போறேன், கர்த்தர் தந்த வெளிப்பாட்டில் நான் போறேன், எனக்கு வேஷம் அவசியம் இல்லை. வேஷம் வேண்டாம், மாய்மாலம் வேண்டாம். வேஷம்ங்கிற ஒரு வார்த்தை சொன்னால் மாய்மாலம். மாய்மாலம் பண்றது ரெண்டகம், பில்லிசினியத்துக்கு சமம். ஆண்டவருக்கு சோத்திரம். அப்படி மரணம் வர சம்பவிக்க காரணம் வேஷம். ஆமென். வேஷம் போட்டால் நியாய தீர்ப்பு வரும். ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. ஆகாப் ராஜா அவருடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்பது வேதம். அது அப்படி அந்த வேஷம் போட்டதுனால நியாய தீர்ப்பு நடந்து விட்டது. கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஒருவேளை எச்சரிப்பின் செய்தியை போல இருக்கலாம். எச்சரிப்பின் செய்தி தான், வேஷம் வேண்டாம், வேஷம் போடாதுங்க. நீங்களாவே இருக்க விரும்புங்க, தெய்வ பிள்ளைகளாக வாழ விரும்புங்க, விசுவாசியா இருக்க விரும்புங்க. வேஷங்கள் நம்முடைய வாழ்வில் அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு சோத்திரம். அல்லேலூயா. 4வது ஒரு காரியத்தை பாருங்கள். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தை வாசிங்கள். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள். அவன் ஆகாபின் குமாரனாகிய யோராமோடே கூட கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கும் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகலோடும் யுத்தம் பண்ண போனான். சீரியர் யோராமை காயப்படுத்தினார்கள். ராஜாவாகிய யோராம், சீரியர்கள் யோராமை என்ன செய்தார்கள்? காயப்படுத்தினார்கள். நீங்க இது முழுவதையும் வாசித்து பார்த்தீங்கன்னா, நேரத்தை கருதி ஒரே வார்த்தையாய் முடிக்கிறேன். முழுவதும் வாசித்து பார்த்தால் தவறான ஆலோசனை, கேடான ஆலோசனை. அந்த ராஜா காயப்பட காரணம் தெரியுமா? கேடான ஆலோசனை. இவர் நினைக்காரு, அங்கே போய் காய தாத்திரலாமா, அங்கே போய் காய தாத்திரலாமா, எங்கே போனாலும் காய தாற்ற முடியாது. சில நினைக்கிறாங்க, காயம் ஏன் பட்டுச்சுன்னு யோசிக்காம, என் சொந்தக்காரன் காய தாத்திடுவானா, என் நண்பர் காய தாத்திடுவானா, ஒருத்தரும் காய தாற்ற முடியாது. வாசு பார்த்தீங்கன்னா தெரியும். 29 வாசிங்க. 29 அதே 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 29 வசனம். ராஜாவாகிய யோராம் யோராம் தான் சீரியாவின் ராஜாவாகிய ஆசைகளோடு யுத்தம் பண்ணுகையில்
சீரியர் ராமாவிலே தன்னை வெட்டின காயங்களை ஆற்றிக்கொள்ள வெட்டின காயங்களை ஆற்றிக்கொள்ள இஸ்ரேலுக்கு போயிருந்தான். ஆகாபின் குமாரனாக யோராம் வியாதியா இருந்தபடியினால் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் நம்ம அந்த பகுதி மாத்திரம் போதும். காயத்தை ஆற்றிக்கொள்ள இஸ்ரேலுக்கு போயிருந்தான். காயத்தை ஆற்ற எங்க போனாலும் முடியாது. நம்முடைய காயத்தை ஆற்றுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தவறான ஆலோசனை, கேடான ஆலோசனை காயத்தை உண்டு பண்ணும். தாவீதுக்கு விரோதமாய் சொந்த மகன் அப்சலோம் எழும்புகிறான். திடீரென்று ஒரு கொடியை நட்டி, ஜெய சம்பத்தை நட்டி தாவீதுக்கு விரோதமாக வருகிறான். யோர்தானை தாண்டி தாவீது மக்னாய் வனாந்தரத்தில் போய்விட்டார். அன்றைக்கு அகித்தோப்பியல் ஒரு தவறான ஆலோசனை சொல்லி கொடுத்தான். இப்படி செய், இப்படி செய். எல்லாரும் வேண்டாண்டாங்க. அன்னைக்கு அகித்தோப்பியல் ஆலோசனை அப்சலோமுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் அகித்தோப்பியின் ஆலோசனை ஒன்றும் நடக்கலை. அகித்தோப்பியலும் செத்து போனான். கொஞ்ச நாட்களில் யுத்தத்தில் அப்சலோமும் செத்து போனான். அப்சலோம் சன்னல் பின்னலான கருவாலி மரத்தினிலே கோவேறு கழுதில் போனான். நம்ம ஊரில் பார்க்குறது சோவாரி கழுதை. ஆனால் கோவேறு கழுதைனா கோ ஏறு கழுதை. கோனா கோமான், கிங்குன்னு அர்த்தம். ராஜா ஏறுற கழுதை. கிட்டத்தட்ட ஹார்ஸ் ஃபேமிலி, குதிரை இனம்தான், வேகமாக போகும். இவர் ஆளு கொஞ்சம் ஃபேரு, இவருக்கு நீளமான ஹேரு. பைபிளில் போட்டிருக்கு, ஆண்கள் முடிய வளர்க்கக்கூடாது, பெண்கள் முடிய வெட்டக்கூடாது. இன்றைக்கி சில நேரம் பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருக்குது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் ஆண்களை பார்த்தா பெண்கள் மாதிரி இருக்குது, பெண்கள் பார்த்தா ஆண்கள் மாதிரி இருக்குது. தலைவருக்கு ரொம்ப முடி, நீளமான முடி. குதிரையில் ஜல் 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 ஜல்னு போகிறார். தாவீது சொல்லி விடுறார், என் பிள்ளையாண்ட மெதுவாக நடத்துங்கப்பான்னு. யுத்தம் யாருக்கு? தகப்பனு மகன் யுத்தம் நடக்குது. நடந்த சம்பவம் ஏன் காயம் வருது? அகித்தோப்பியலின் தவறான ஆலோசனை. கடைசியில் முடி எவ்வளோ பயங்கரமாக வளர்த்துருக்கார் பாருங்க. முடி எவ்வளோ பயங்கரமாக வளர்த்துருக்கார் பாருங்க. அவர் முடிதான் முடிவுக்கே காரணம்னு அவருக்கு தெரியல. கருவாலி மரத்தில் மாட்டிட்டு கோவேறு கழுதை போயிட்டு வெட்டினாங்க, குத்துனாங்க, எல்லாரும் சேர்ந்து அடித்தாங்க, செத்து போனார். பாடி கீழே, தலை மட்டும் மேலே. சின்ன வயசில் சண்டே கிளாஸில் பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, ஞாபகம் வருது. ஏ என்ற கழுதைக்கு அப்சலோம் சவாரி, பி என்ற கழுதைக்கு பீலையம் சவாரி, சி என்ற கழுதைக்கு கிறிஸ்து இயேசு சவாரி, ஏ பி சி. அப்சலோம் சவாரிக்கு அந்தரங்கத்தில் முடிவு, பீலையம் சவாரிக்கு தலை போய்விட்டது, கிறிஸ்து இயேசு சவாரிக்கு கம்பீரமாய் பாடுது, ஏ பி சி. 45 வருஷத்துக்கு முந்தி ஒரு அக்கா படிச்சு கொடுத்த பாட்டு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. இன்னொரு பாட்டு கூட ஞாபகம் இருக்கு, நல்ல சூப்பர். நல்லா கவனிக்க முடியும். அன்போடு கேட்குறேன், பேசினா பாடு நல்லா இருக்கும். சண்டே கிளாஸில் சொல்லிக் கொடுத்த சின்ன பாட்டு எனக்கு ஞாபகம் இருக்கு. கொண்டையடி கொண்டை அப்சலோமின் கொண்டை, தொங்குதடி கொண்டை கருவாலி மரத்தண்டை. ஆஹா, நல்ல பாட்டில். காயம், ஏன் காயம்? வாலிபன் அழகானவன், சௌந்தரியமானவன். ஆனா தகப்பனுக்கு விரோதமாக எழும்புறது தவறான ஆலோசனை. தகப்பனுக்கு விரோதமாக எழும்ப வைக்கிறது. தகப்பனை நம்புறது இல்லை. தவறான ஆலோசனை தகப்பனுக்கு விரோதமாகவே எழுப்பி விட்டது. நடந்த சம்பவம் வாழ்க்கை முடிந்து விட்டது. காயம். அல்லேலூயா. ரொம்ப கவனிக்க முடியும். அன்போடு கேட்கிறேன். அதனால் எங்கே போனாலும் காயம் ஆறாது. தவறான ஆலோசனையினால் ஏற்பட்ட காயம் இதை ஆற்றிக்கொள்ள வழி தேடுகிறார் என்று நாம் வாசித்தோம். தவறான ஆலோசனை வேண்டாம். சங்கீதம் 32:8 அழகா சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண் வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் யார் தெரியுமா? ஆலோசனை கர்த்தர். அவர் God is a counselor. இயேசு பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஏசாயா சொல்லும்போது, பிறப்புக்கிறது சொல்லும்போது, அவர் நாமம் என்ன? ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லுகிறார். அவர் ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவர். பல நேரத்தில் தாவீது ராஜா வாழ்க்கையில் பார்த்தால் கர்த்தர் போகாதுன்னு சொல்லுவார். முசுக்கட்டு செடியில் உட்கார், அசைகிற சத்தத்தை கேட்பார். அசரீரியான தேவனுடைய வார்த்தை கேட்டார். ஆலோசனை கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். அதுதான் தாவீதுக்கும் சவுலுக்கும் உள்ள வித்தியாசம். ஆண்டவருக்கு சோத்திரம். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஓகே, இன்னொரு காரியத்தை கூட வாசித்தால், யாருக்கு இந்த காரணம் இல்லாத காயங்கள்? பைபிளை வாசிக்கிறோம்ல, யாருக்கு காரணத்தோடு உள்ள காயம்னா பரவாயில்ல, காரணம் இல்லாத காயங்கள். காரணத்தோடு உள்ள காயம்னா பரவாயில்ல. ஒரு சுத்தியில் வச்சு உடைச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு கையில் பிடிச்சி காயத்தோடு, காரணத்தோடு உள்ள காயம். காய்கறி நறுக்கிட்டு இருக்கிறோம், தெரியாம கையில லேசா ஒரு கத்தி பட்டுட்டு, காரணத்தோடு உள்ள காயம். ஒரு வண்டி ஓட்டுறோம், கீழே விழுந்துட்டோம், காரணத்தோடு உள்ள காயம். ஆனால் காரணம் இல்லாத காயம் இருக்கு. வாசிங்க நீதிமொழிகள்
23 29 வசனம். 23 verse 29. ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள். யார் வாழ்வில் காரணமில்லாத காயங்கள்? காரணத்தோடு உள்ள காயம் பரவாயில்லையே, ஏன் இந்த காரணமில்லாத காயங்கள்? வாசியுங்கள். மதுபானம் இருக்கும் இடத்தில், மதுபானம் இருக்கிற இடத்தில் தங்கி தாபரிப்பவர்களும், தங்கு தாபரிக்கிறவர்களும், கலப்புள்ள சாராயத்தை நாடுகளும் தானே, கலப்புள்ள சாராயத்தை நாடுகளும் தானே. பலர் இன்னைக்கு கலப்புள்ள சாராயத்தை நாடி காயம். கிட்டத்தட்ட 40 நாளுக்கு மேல லாக்டவுன் பண்ணும்போது மதுபான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் 2 நாள் மதுபான கடை திறந்த போது ஏராளமான குற்றங்கள், விபத்துகள், கொலை. திருநெல்வேலி மாவட்டத்தில் மாத்திரம் 4-5-6 கொலை நடந்து விட்டது. ஏன் தெரியுமா? அந்த மதுபானத்தினால காரணமில்லாத காயங்கள். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறான், காரணமில்லாத காயம். குடிச்சிட்டு மனைவியை அடிச்சான், விட்டுறான், காரணமில்லாத காயங்கள். பல வருஷத்துக்கு முந்தி ஒரு நாள் பேப்பர் படித்து சிரிச்சிட்டேன். 2 சம்பவம் என்னை சிரிக்க வைத்தது. ஒன்று, டியூட்டி முடிச்சு 2 காவலர்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல 2 பேரும் போதையில் இருந்தாங்க. டியூட்டி முடிச்சுட்டு யூனிஃபார்ம் களத்தில் போதையில் இருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்தான் சேஸ் பண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவர், ஏய் அவன் காதை பாருன்னு தட்டினார், ஏய் உன் மூக்க பாருன்னு தட்டினார். 2 பேருக்குள்ள சண்டை வந்துட்டு கடைசியில் ஒருத்தர் காதை கடிச்சு துப்பிட்டார். இது காரணத்தோடு உள்ள காயமா? குளித்துறை பக்கத்தில் ஒரு யானை பாகன் ஆனையை கட்டி போட்டுட்டு அவர் படுத்திருந்தார், சங்கிலியில் கட்டி போட்டு படுத்திருந்தார். ஒரு மிலிட்டரி எக்ஸு அவர் கொஞ்சம் போதையில் இருந்தார். நேரம் கிட்ட போனார், துந்துக்கை தட்டி பார்த்தார், விளையாடி இருந்தார். அவர் கொஞ்சம் யானை பாகன் தூங்கிட்டார். இது வளர்ப்பு யானை தான், அதனால அது கோவம் வந்துட்டு இவர் சேட்டை பண்ணிகிட்டே இருந்தார். யானைகிட்ட போய் சில்மிசம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது கோவம் வந்துட்டு துந்துக்கையை பிடிச்சிட்டு 2-3 கரைக்கு தூக்கி எரிஞ்சது பாருங்க. அங்கங்க காயம். எட்டி பார்த்து ஓடி இருக்கிறார். காரணமில்லாத காயங்கள். ஏன்? மதுபானம். இன்னைக்கு மதுபானம் வேண்டான்னு ஜெபம் பண்ணுங்க. மதுபானம் இல்லாத தமிழ்நாடா மாறட்டும், மதுபானம் இல்லாத இந்தியாவா மாறட்டும். 1-2 ஊரை சொல்லி காட்டி சொன்னாங்க, பெண்கள் மதுபானம் மருந்துகிறார்கள். கல்லூரி வாலிப பிள்ளைகள் நம்முடைய ஏரியாவில் மதுபானம் மருந்துனது தெரியும். கேவலமான செயல். இந்த மதுபானம்னு சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்லித்தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மதுபானம்னு சொல்லும்போது சிலர் மதுபானம் குடிக்கல. ஆனால் மதுபானத்துக்கு ஈக்குவலான காரியம் என்ன? நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். Proverbs chapter 20 verse 1, 21 வாசியுங்கள். திராட்சரசம் பரியாசம் செய்யும், திராட்சரசம் பரியாசம் பண்ணும், மதுபானம் அமளி பண்ணும். மதுபானம் அமளி பண்ணும். அமளி பண்ணுதல், அமளினா என்ன? சண்டை போடுதல். அமளினா யுத்தம் பண்ணுதல். சிலருக்குள்ள யுத்தத்தின் ஆவி, கலவரத்தின் ஆவி. எதை சொன்னாலும் சண்டை. சகோதரர்கள் ஐக்கியமா இருக்க முடியாது, சண்டை. புருஷன் ஐக்கியமா இருக்க முடியாது, சண்டை. மனைவிட்டு ஐக்கியமா இருக்க முடியாது, சண்டை. ஒரு யுத்தம் பண்ணுகிற ஆவி, ஒரு கலவரத்தின் ஆவி. மற்றவங்களுக்கு விரோதமா பேசி உனக்கு என்ன லாபம்? மற்றவங்களுக்கு விரோதமா நீ சண்டை போட்டு உனக்கு என்ன லாபம்? இது யுத்தத்தின் ஆவி, கலவரத்தின் ஆவி. மதுபானம் அமுளி பண்ணுமா? கலவரத்தின் ஆவி. அது உன் வாழ்வுக்கு வேதனையாய் முடிந்துவிடும். சமாதானம் பண்றவங்க பாக்கியவான்கள். அப்படித்தானே இயேசு மலை பிரசங்கத்தில் சொன்னார். அப்படி பரலோகராட்சி அப்படிப்பட்டவர்களுடையது. ஏனால் அவர் சமாதான பிரபு. அந்த பரலோகராட்சியம் சமாதானமான ஒரு இடம். அமளி பண்ணும். சிலரை பார்த்துருக்கிறேன், மதுபான பிரியர்களை பார்த்துருக்கிறேன், வெறியர்களை பார்த்துருக்கிறேன். மதுபானம் குடிக்காத நேரத்தில் இட்ஸ் வெரி சாஃப்ட், குட் கேரக்டர். ஆனால் மதுபானம் அருந்தினா கையில் தொட ஆகாது. அவ்வளவு அசிங்கமான அருவருப்பான வாழ்க்கை. அமளி பண்ணுகிற அனுபவம் வேண்டாம். தோத்திரம். இதுதான் காயம். காயத்துக்கு காரணம் தெரியுமா? அமளி பண்ணுதல். அமளி பண்ணுதல் காயப்படுத்தி விடும். பிறகு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, சே தமிழில் பழமொழி சொல்லுவாங்களே, குடிகாரம் புத்தி விடிஞ்சா போச்சும்பாங்க. பிறகு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, நான் எப்படி பேசினேன், நான் எப்படி நடந்தேன், நான் எப்படி பண்ணிட்டேன். பிறகு பெரிய குற்றம், பெரிய குற்ற உணர்வு. பிறகு கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஆண்டவருக்கு சோத்திரம். Glory be to God. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மேம்படுவதாக. ஆண்டவர் நல்லவர். கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். காரணம் இல்லாத காயம்.
அமளி பண்ணுகிற அனுபவம் வேண்டாம் என்று சொல்லுங்கள். ஓகே, பேசிட்டே போலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே உங்களுக்கு ஏன் யுத்தம் என்பதை யாக்கோபு தெளிவாக எழுதுகிறார். வாசியுங்கள். உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளால் அல்லவா? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள். சரீரத்தில் சரீர அவயவங்களில் போர் செய்கிற இச்சையினாலே யுத்தம் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் எப்பொழுதாக. அதனாலதான் சண்டை. பேசிட்டே போலாம், ஏராளமான காரியம் உண்டு. செய்தியின் முடிவுக்கு நேராக நான் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்னும் மிக முக்கியமான ஒரு பகுதியை வாசியுங்கள். உன்னத பாட்டுனா உன்னதமான பாட்டு தான், உன்னதமான சிந்தனை, உன்னதமான கருத்துக்கள், உன்னதமான சத்தியங்கள் அமைந்த பாடல். அதில் மிக முக்கியமானது நேசர் சூலமித்தியாள், நேசர் மணவாட்டி என்கிற சத்தியத்தில் பார்த்தால் ஆசீர்வாதமாக இருக்கும். ஸ்தோத்திரம். சாலமோன் சூலமித்தியாளை எருசலேம் அரண்மனையில் கொண்டு வைத்து அவளை தன் பக்கமாய் சேர்க்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். அதனால எருசலேமை குறித்து, அரண்மனை குறித்து, ராஜாக்களை குறித்து சொல்லி பார்க்கிறார்கள். அவள் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார், என் நேசர் 10,000 பேரில் சிறந்தவர், 10,000 பேரில் சிறந்தவர், வெண்மையும் சிகப்புமானவர், ரொம்ப அழகா இருப்பார். எனக்கு எருசலேம் வேண்டாம், ஆடம்பரம் வேண்டாம், ராஜா வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், என் நேசர் போதும் எனக்கு. இப்படி யோசித்து பேசிட்டு இருந்ததுனால நேசர் தேடி வந்தார். தேடி வந்து கதவை தட்டுறார். அந்த 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை வாசித்து பார்த்தால் தெரியும். என் மணவாளியே, என் தோழியே, மை சிஸ்டர், மை லவ், மை டாவ், என் புறாவை, உத்தமிய, கதவை தர, ப்ளீஸ் ஓப்பன் த டோர், ப்ளீஸ் ஓப்பன் த டோர். நேசர் பத்தி அல்லவா பேச்சு. பாடல் பாடுவோம்ல, என் பேச்சு மூச்சு எல்லாமே இயேசு, என் பேச்சு மூச்சு எல்லாமே இயேசு. இவன் வந்து கதவை தட்டுறார். கதவை தர. பைபிள் வாசிக்கிறோம், கதவை திறக்கிறதுனால் விசுவாசம். அப்போஸ்தலர் வாசிக்கிறோம், அவர்கள் விசுவாசத்தின் கதவை திறந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் கதவை தட்டுறார். கதவை தர, நான் வர விரும்புகிறேன், உன்னை பார்க்க விரும்புகிறேன், உன்னோட வாசம் பண்ண விரும்புகிறேன், உன்னோட சந்தோஷப்பட விரும்புகிறேன். இந்த அம்மாவுக்கு கதவு சத்தம் கேட்குது, தட்டுற சத்தம் கேட்குது. நேசர் தான் தெரியுது. கதவை தட்டும்போது சூப்பராக கண்டுபிடிச்சிடலாம். வெளிப்படத்தில் வாசிக்கிறோம்ல, ஏதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட என்ன செய்வான், போஜனம் பண்ணுவான். ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போயிட்டு வருவாங்க, புருஷன் வெளியில் போயிட்டு வருவார், சில நேரம் சொந்தக்காரங்க நண்பர்கள் வருவாங்க, சில நேரம் அன்னோன் பர்சன் நெய்பர்ஸ் யாராவது வருவாங்க. எல்லாரும் கதவை தட்டுவாங்க. எல்லாரும் வீட்டில் காலிங் பெல்லாம் இல்லை. உள்ள இருக்கிற மனைவி கண்டுபிடிச்சிருவா, இது என் புருஷன் தான், இது என் பையன் தான், இது என் மகா தான், இது பக்கத்து வீட்டுக்காரங்க தான், இது தேவையில்லாத ஆளு, கண்டுபிடிச்சிருவாங்க கதவை தட்டும் போது. பையன் வந்து கதவை தட்டுவான், எப்படி தெரியுமா, மம்மி 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 ஓப்பன் தி டோர், மம்மி திறந்து தட்டிக்கிட்டே இருப்பான். அவங்களுக்கு புரிஞ்சிடும், இது நம்ம பையதான் வந்திருக்கான், குறும்புக்காரன் வந்திருக்கான், தட்டுறதுலே புரிஞ்சிடும். மகா வருவா, மம்மி மம்மி, அதுக்கு பூரா தட்ட மாட்டா, அமைதியாக உட்காந்துருவா, இது என் மகா வந்திருக்கா, கண்டுபிடிச்சிருவாங்க. புருஷன் வேலைக்கு போயிட்டு வார், ஏய் கதவு தர, அந்த 2 தர இருக்காது, 2 தட்டை தவிர வேற தட்டு இருக்காது, புரிஞ்சுக்கிடுவாங்க இது என் புருஷன் கதவு தட்டுறது. பக்கத்து வீட்டுக்காரங்க அல்லது தெரியாத ஆளுக்கு காத்துட்டுவாங்க, யார் இருக்கா, அந்த தட்டே வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் தான் அறிஞ்சு என்னை விசுவாசிச்சா நான் உங்களை வருவேங்கிறார். ஆண்டவர் நல்லவர். இப்ப நேசர் வந்தார், கதவை தட்டினார், அந்த அம்மா திறக்கல, போயிட்டாங்க. சாக்கு போக்கு சொல்றாங்க, நான் எற வஸ்திரம் தரிச்சிட்டேன், எப்படி நான் வஸ்திரத்தை மறுபடியும் உடுப்பேன், என் காலெல்லாம் கழுவிட்டேன். ஆடு மேய்ச்சதை மறந்தாச்சா, காட்டில் இருந்தது மறந்துட்டீங்களா, வெயில் ஏன் மேலே பட்டுச்சு அதனால தான் நான் கருப்பாக இருந்தேன்னு சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களா, இன்னைக்கு கொஞ்சம் ஆடம்பரம் வந்த உடனே, வசதி வந்த உடனே இன்னைக்கு நேசரை விட்டு பிரிகிற அனுபவம் வந்து விட்டதல்லவா, அன்பு குறைந்த அனுபவம் வந்து விட்டதில்ல. ஆடம்பரம் அன்பை குறைத்து விட்டதா, உங்கள் வசதியான வாழ்க்கை அன்பை, தேவ அன்பை குறைத்து விட்டதா? அந்த கைப்பிடியில் வச்சாங்களா, அந்த பர்ஃப்யூம்லாம் வடிஞ்சுதான், நம்மளாவது ஸ்ப்ரே தான் பண்ணிட்டு இருக்கோம், இந்த பாக்கெட்டு தலையில் ஊத்திட்டாளான்னு தெரியல. கைப்பிடியில் வச்ச போது அப்படியே வடிஞ்சுதான். இப்போ அவர் போயிட்டார், தட்டி தட்டி பார்த்தார், அம்மா பனினால நனைஞ்சிருக்கிறேன், நான் சோகமாயிருக்கிறேன், ப்ளீஸ் ஓப்பன் தி டோர். கதவே திறக்கல, அவர் போயிட்டார். போன பிறகு எழுப்புதல் வருது. இயேசுநாதர் வரும்போது பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நல்லது, இல்லது அந்தி கிறிஸ்து அரசாட்சியில் மாட்டி எழுப்புதல் வந்தால் இதான் நடக்கும் உங்களுக்கு. இயேசுநாதர் வரும்போது பெயரணும். அதுக்கு முந்தி என்ன செய்யணும், உங்கள் வாழ்வில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நேசருக்கு இடம் கொடுக்க வேண்டும்.
தேடி வந்த நேசருக்கு இடம் கொடுக்காவிட்டால் வருகையில கைவிடப்படுவீர்கள். வாசிங்க 7ஆம் அதிகாரத்திலே 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 5:7. The Song of Solomon chapter 5:7. நகரத்தில் திரிகிற காவலாளர்கள் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். ஏன் தெரியுமா? நேசர் வரும்போது எந்த பயன் அடிக்கலையே. நேசரோடு போயிருந்து அப்படி போயிருக்கலாமே. நகரத்தில் திரிகிற காவலாளர்கள் இன்னைக்கு அவங்க சொன்ன 144 தடை உத்தரவு இருக்கு. அவங்க சொன்ன டைம் மேலே வெளியே போக முடியாது, எஃப்ஐஆர் போடுவாங்க. சில நேரம் அடியும் நடந்திருக்கு. இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, அந்தி கிறிஸ்து காலத்தில் எப்படி இருக்கும்? கைவிடப்பட்ட நிலைமை என்ன? இது எதை காட்டுகிறது? ஏன் இந்த காயம்? நேசர் இல்லாத வாழ்வு. பழைய பாட்டுலாம் சூப்பர்ல. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தேன். என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே. நேசர் இல்லாத வாழ்வு. இன்னும் சரியா சொன்னால் ஆண்டவரை விட்டு விலகிறது, தேவ சமூகத்தை விட்டு விலகுகிற அனுபவம். ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை வேண்டாம். ஆண்டவர் மத்திய 28 கடைசி பகுதியில் ஆண்டவர் சொல்லிவிட்டார், உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்களிலும் நான் கூட இருக்கிறேன். அவர் நம்மை விட்டு விலகவில்லை, நாம் அவரை விட்டு விலகி விடக்கூடாது. ஆண்டவர் யோசுவாட்ட சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல வாண்ட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். அவர் விலகிற தேவன் இல்லை. நல்ல துதிங்கள், நல்ல ஆராதிங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். தாவீது ராஜா சொல்லுகிறார், சிங்கம் வரட்டும், கரடி வரட்டும், காண்டாமிருகம் வரட்டும், என் மனைவி வரட்டும், என் மாமனார் விரோதமாக வரட்டும், லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷால் நாட் வாண்ட். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், இருந்தார் என்றோ இருப்பார்னு சொல்லல. அதாவது நாட் பாஸ்ட் டென்ஸ், நாட் ஃபியூச்சர் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ். வருங்காலத்திலோ இறந்த காலத்திலோ பேசல, நிகழ்காலத்தில் பேசுறார். கர்த்தர் என் கூட இருக்கிறார். தாவீதோடு இருந்த கர்த்தர், யோசேப்போடு இருந்த கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். அவரை விட்டு விலகிறாதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை விட்டு விலகி விட வேண்டாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை வாசித்து பார்த்தால், 4, 5, 6 வசனங்களை வாசித்து பாருங்க. ஏசாயா சாப்டர் 1 verse 4 to 6 வாசிங்க. ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குற புத்திரருமா இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேல் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி, பாருங்க, கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் ஊட்டி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? ஏன் காயம்? ஏன் அடிக்கப்படணும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. ஏன் அடிக்கப்படணும்? அதிகமா விலகி போறீங்க. ஜெபத்தை விட்டு விலகி, பரிசுத்தத்தை விட்டு விலகி, ஆராதனை விட்டு விலகி, ஊழியக்காரனை விட்டு விலகி, விசுவாசியை விட்டு விலகி, தேவனை விட்டு விலகி போனா அடி விழும், அதிகமான அடி விழும். போன வாரத்தில் எங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டேன். ஏன் சோர்வு? அந்த சங்கீதத்தினுடைய முதல் பகுதியை நான் பிரசங்கித்தேன். அடி விழுந்ததனால ஏற்பட்ட சோர்வு. அவர் கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். இதுதான் கடந்த வாரத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட செய்தி. Glory be to God. வாசிக்கிறோம், ஆண்டவரை விட்டு விலகினால் காயம் ஏற்படும். நேசரை விட்டு விலகினால் நகரத்தில் தெரிகிற காவலாளிகள் கண்டு காயப்படுத்தினார்கள். தேவனை விட்டு விலகிவிட வேண்டாம். அல்லேலூயா. ஒருத்தர் அருமையா பாடினார், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நாள் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய். கடைசியா ஒரு குறிப்பு நேரம் உங்களை கொண்டு போகிறேன். ஏன் இந்த காயம்? வாசிங்கள், பைபிளை வாசிக்கும் போது இயேசு அநேக அற்புதங்களை செய்தார். அதிலே பிசாசு பிடித்தவர்களையும் கர்த்தர் விடுதலை ஆக்கினார். லேகியோன்னா 6000 அர்த்தம், 6000 அர்த்தம். 6000 பிசாசு, ஒரு பிசாசு பிடிச்சிருந்தாலே இன்னைக்கு சும்மா இருக்க முடியாது. நம்ம வேலையை பார்க்காம, என் காரியத்தை பார்க்காம, அடுத்தவனுக்கு குரதம் எழும்பி எவனை கெடுக்கலாம், எவனுக்கு குரதம் எழும்பலாம், இப்படி தான் பிசாசு செல்லட்டு உள்ள உட்காந்து கிரியை செய்வான். ஒரு பேய் இருந்தாலே இந்த நிலைமைன்னா 6000 பேய் இருந்தால் என்ன கதை இருக்கும்? இவன் என்ன பண்ணான் தெரியுமா? 6000 பிசாசு பிடிச்சவன் கல்லறையில் படுத்துக்கிடுவான், தன்னையே காயப்படுத்திக்கிட்டு இருப்பான், தன்னையே காயப்படுத்துறவன் பைத்தியக்காரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
சில மனைவி அடிப்பான், மனைவியை காயப்படுத்துவான், அவன் பைத்தியக்காரன். ஏன் தெரியும்? மனைவி சொந்த சரீரம். இவனா தன் சரீரத்தை தான் கையை வெட்டிட்டு இருந்தாம்னா, தன்னை அடிச்சிட்டு இருந்தாம்னா, செருப்புல தண்ணி அடிச்சா நம்ம பைத்தியக்காரன் அல்லவா? அப்போ மனைவி அடிக்கிறவன் மனைவியை காயப்படுத்தணும், பைத்தியக்காரன் தான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனுடைய குடியிருப்பு எங்க? கல்லறை. வாசித்து பாருங்கள், மார்க் 5:5, மார்க் சாப்டர் 5:5. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்துவான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்தது? கல்லறையில் இருந்தது. சிலருடைய வீடே இன்னைக்கு வீடு கல்லறையா மாறி போகும். கல்லறைன்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் என்ன தெரியுமா? ஒரு அமைதியான இடம், அங்கே பேசுறதே பார்க்க முடியாது. அடக்காரதனைக்கு போறவங்க மட்டும்தான் பேசுவாங்க. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஆட்கள் அடக்கம் பண்ணியிருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. சிலர் வீடு பார்த்தீங்கன்னா கல்லறை தோட்டம் மாதிரி தான் இருக்கும். புருஷ மனைவி பேசுறதில்ல, தகப்பன் பிள்ளைகள் பேசுறதில்ல, பெற்றோர் பிள்ளைகள் பேசுறதில்ல. ஒன் வே டிராஃபிக். கல்லறை போல இருக்கிறதா? பிசாசு உள்ளே வந்து விட்டால் அப்படித்தான் நடக்கும். தன்னையே காயப்படுத்துகிறான். பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள். பைபிளை வாசிக்கிறோம், பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு எழுத்து நெல்லுங்கள். ஆண்டவருக்கு சோத்திரம். ஒருத்தர் பேச மாட்டாங்க, அமைதியாக உட்கார்ந்துருப்பாங்க. அது வீடு மாதிரி இருக்காது, கல்லறை மாதிரி இருக்கும். தன்னையே காயப்படுத்துவான். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த அனுபவங்கள் எல்லாம் அவருடைய ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எருசலேம் விட்டதனால் காயம். ஆவிக்குரிய அனுபவத்தை விட்டு, உன்னதமான அனுபவத்தை விட்டு வந்தால் சில நேரம் நம்ம காயப்பட வேண்டியது இருக்கும். இரண்டாவது, வில் வீரரால் அதிகமான காயம். வில் வீரரால் அதிகமான காயம். பின்மாற்ற வாழ்க்கையினாலே வாழ்க்கையில காயம் வருகிறது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, வேஷம் மாறி, மாய்மாலமான வாழ்க்கை. வேஷம் மாறியதனால் வாழ்வில் காயம். தவறான ஆலோசனை கேட்டதனால், கேடான ஆலோசனையால் ஏற்பட்ட காயம். மதுபானத்தால், அமளி பண்ணுகிறதுனால் காயம் இல்லாத காயங்கள். நேசரை விட்டுவிட்டதனால் ஏற்பட்ட காயம். பிசாசின் போராட்டத்தால் ஏற்பட்ட காயம். 1-2 வார்த்தைகளை ஆசீர்வாதமாய் சொல்லி அமர்கிறேன். அவர் காயம் கட்டும் கர்த்தர். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 6:14 வாசித்து பாருங்கள். காயம் எப்படி இருக்கிறது? சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேல் பூச்சியாய் பூசுறாங்க. உள்ள பழுப்பு இருக்கு, உள்ள சலம் இருக்கு, ஆனா காயத்தை மேல் பூச்சியா பூசுறாங்க. ஆசீர்வாதம், சமாதானம், செழிப்பு, உயர்வு, உள்ள பாவம், உள்ள இச்சை, உள்ள கோபம், உள்ள மன்னிக்க முடியாத தன்மை, உள்ள பொறாமை, உள்ள அப்படி சலம் இருக்கு. குத்துது, மேல் பூச்சியா பூசுறாங்க. சமாதானத்துணை போய் கிடவும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். நடந்த எலெக்ஷன்ல 2 கமிட்டி. இவருக்கு ஒரு இடத்துல சமாதானம் இல்லை. எப்படி சமாதானம் வரும்? என்ன சொல்றோம்? ஒருவருக்கொரு சமாதானம் தெரிவித்துக் கொள்வோம். உண்மையாக தான் சொன்னாங்களான்னு தெரியல. சமாதானம் திரும்பி விடுகிறோம். ஃபார்மாலிட்டியா மாறி போச்சு. அன்னைக்கு ஒரு யூதன் சந்திக்கும் போது சாலோம் அப்படின்னு சொல்லுவாங்க, திரும்பி செல்லும் போது சாலோம் அப்படிம்பாங்க. சாலோம்னா சமாதானம். நானும் யூதர்களை பார்த்து கை கொடுத்து மனப்பூர்வமா சொன்னேன், யூ ஆர் மை பிரதர், யூ ஆர் ஏ ஜூயிஷ், யூ ஆர் ஏ ஜூ, ஐ அம் a Christian, யூ ஆர் மை பிரதர். சலோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். சாலோம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சமாதானம் என்று அர்த்தம். ஆண்டவருக்கு சோதர. சமாதானம் இல்லாம மேல் பூச்சியா நீ பூசிட்டு இருக்காங்களே, காயங்களை மேல் பூச்சியா பூசுறாங்க. ஏன் இந்த கடினமான பிரசங்கம்? உள்ள இருக்கிற சீலெல்லாம் பிதுக்கி எடுக்கணும், அல்லட கை அழிவு போகும். உள்ள சீலெல்லாம் பிதுக்கணும், அல்லட கால் அழிவு போகும். ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரியோடு பேசி கொண்டிருந்தேன். சமீபத்தில் அவங்களுடைய சகோதரன் மரித்து விட்டார்னு கேள்விப்பட்டு பேசி கொண்டிருந்தேன். சகோதரனுக்கு 48 வயசு. எப்படி சிஸ்டர் மரித்து போனாங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அவருக்கு ஒரு காலில் சுகர்னால ஒரு புண்ணு வந்துச்சு, அதை கவனிக்காம விட்டுட்டாங்க, அடுத்த காலையும் வந்துச்சு, அது அப்படி உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகி இறந்து போனார். ஆரம்பத்திலே கடை அடைச்சிருக்கலாம், லீவ் போட்டிருக்கலாம், கவனிக்காம விட்டாங்க, அந்த புண்ணுனால ஒரு வாழ்க்கை முடிந்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க ஏசாயா 1:6 வாசிங்க. ஏசாயா சாப்டர் 1:6. அந்த லூக்கால் வாசித்தல 10ஆம் அதிகாரத்திலே அந்த காயத்தில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு இரத்தத்தை நமக்காய் சிந்தி இருக்கிறார், அவருடைய அபிஷேகத்தை நமக்காய் ஊற்றி இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சீலை புதுக்கணும். அல்ல கவனிங்க, ஒரு வாரமா என்னுடைய இளைய மகன் கையில் ஒரு நகைச்சுத்து வந்துச்சு. அது அப்படி பெருசாயிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம்.
அந்த எலுமிச்சம்பழத்தை உள்ள வச்சு பார்த்தா கேட்கல. கடைசியில் பார்த்தா அப்படி ரொம்ப சலம் வச்சிருச்சு. குத்து வேதனை தாங்க முடியலை, கையெடுத்து சாப்பிட முடியல, அவனுக்கு ஊட்டி விடுற கண்டிஷன் ஆயிடுச்சு. ஆனால் நேற்று மாலை நேரத்தில் அவனை அரசு மருத்துவமனை கூட்டிகிட்டு போய் அதை கொஞ்சம் கிழிச்சு அதை அப்படி பிதுக்கி வெளியெடுக்கும் போது முதல்ல சலம் வந்துச்சு, பல ரத்தம் வந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் வேதனையாக தான் இருந்துச்சு. நல்ல பிதுக்கி நல்ல கஷ்டப்பட்டு எடுக்கும்போது கொஞ்சம் வேதனையாக தான் இருந்துச்சு. சில நேரம் கர்த்தர் நம்மை சுகமாக வேண்டும் என்பதற்காக நீங்க காயம் கட்டி காயத்தை ஆற்றுகிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. சில அந்த வசனத்தை தப்பா புரிஞ்சிருக்காங்க. எப்படி காயம் அவர் தான் காயப்படுத்தி அவர் தான் காய ஆற்றுவார்? இல்லை, அவர் கையை பிடிக்கும்போது கொஞ்சம் காயமாகும், அவர் காலை பிடிக்கும்போது கொஞ்சம் காயமாகும். ஏன்னா அவர் அமுக்கும் போது உள்ள இருக்கிற ரணம் வெளியே வரணும், உள்ள இருக்கிற சலம் வெளியே வரணும், உள்ள இருக்கிற சீல் வெளியே வரணும். அவர் கொஞ்சம் பிதுக்கும் போது கொஞ்சம் வலி வரதான் செய்யும். காயப்படுத்துவார், கட்டு போடுவார். நேற்று பார்த்தேன், கொஞ்சம் காயப்படுத்துறாங்க அப்படின்னா என்னன்னு கேட்டேன். பயங்கர வலியா இருந்துச்சு, காயப்படுத்தி கட்டு போட்டாங்க. காலையில் கேட்டேன், ஆமாம் பொருளை நல்லா சுகமாயிடுச்சு. ஆண்டவர் நம்ம காயப்படுத்துறதுக்கு தெரியுமா? நம்ம பிதிக்க வெளியே எடுக்கிறதுக்கு, நம்முடைய பழைய அசுத்தங்களை அருவருப்புகளை பிதிக்க வெளியே எடுக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் காயப்படுத்துகிறார். எரேமியா 30:13 வாசித்தீங்களா? ஜெரேமியா சாப்டர் 30 verse 13. 30:13. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும்படி ஔஷதங்களும் இல்லை. சொஸ்தப்படுத்துகிற மருந்து இல்லை. இன்னைக்கு நிறைய ஐயோ என் காயத்தை ஆட்டுறது யாரு, என்ன மருந்து இருக்கான்னு கேட்கிறோம் இல்லையா, அப்படின்லாம் யோசிக்கிறோம். ஆண்டவர் நல்லவர், அல்லேலூயா. நீங்க யோபு 5:18 வாசிங்க. யோபு சொல்றாரு, யோபு 5:18 யோபு அழகா சொல்றார், அவரனை காயப்படுத்தி கட்டு போடுகிறார் என்று சொல்கிறார். அப்ப காயப்படுத்தி கட்டு போடுதல் என்றால் அவர் உங்களை அழிப்பதற்காக ஏற்படுத்தின காயம் அல்ல, உங்களை வேதனைப்படுத்த ஏற்படுத்த காயம் அல்ல, குணமாக்குவதற்காக ஏற்படுத்தின காயம். வாசிங்க. அவர் காயப்படுத்தி காயங்களை கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. பாத்தீங்களா? ஆண்டவருக்கு சோத்திரம். காயப்படுத்தி காயம் கட்டுகிற கர்த்தர் ஆண்டவருக்கு சோத்திரம். நாகும் 3:19 வாசிங்கள். வேகமாய் சில வசனங்களை வாசித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். உன் நொறுக்குதலுக்கு பரிகாரம் இல்லை, காயம் கொடியது, உன் செய்தியை கேட்பவர் யாரும். காயம் கொடியது, செய்தியை கேட்கறதுக்கு எனக்கு யாரும் இல்லை. கர்த்தருக்கு சோத்திரம். அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திலே பவுல் சீலாவையும் சிறைச்சாலையை அடிச்சாங்க. ஆனால் சம்பவம் வந்த போது காயங்கள் எல்லாம் கட்டினார்கள். நீங்க யாரா இருக்கணும் தெரியும்? மற்றவங்களுடைய காயங்களை கழுவுகிறவர்களா இருக்க வேண்டும். காயப்பட்டுச்சு, ரொம்ப அடிச்சுட்டாங்க, காயத்தை கழுவுனாங்கன்னு அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீங்க எத்தனை பேருடைய காயங்களை கழுவிருக்கிறீர்கள்? எத்தனையுடைய காயத்துக்கு நீ ஆறுதலா இருந்திருக்கீங்க? எத்தனையுடைய காயத்துக்கு மருந்தா இருந்திருக்கீங்க? கொஞ்ச நேரம் பேசி பாருங்க, அவன் காயத்தில் ஒரு ஆறுதல் வந்து விடும். கொஞ்ச நேரம் பேசி ஜெபம் பண்ணி பாருங்க, சிலருடைய காயங்கள் ஆறிவிடும். உடைய காயத்தை ஆற்றுகிற கர்த்தராய் ஆண்டவர் இருக்கிறார். Praise the Lord, glory be to God, amen. பேசிட்டே போலாம். சில ஆறுதலான சில வார்த்தைகளை சொல்லி அமர்கிறேன். ஏசாயா 53:5 மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அப்படின்னு ஆரம்பித்து நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். உங்களுக்காக எனக்காக, Praise the Lord, உங்களுக்காக எனக்காக நீங்கள் நானும் பட்ட காயத்தை ஆற்றும்படி அவர் காயப்பட்டார். அழகை இழந்தார். நாம் பார்க்கும்போது விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை. அவர் உங்களுக்காய் காயப்பட்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்முடைய கைகள் செய்த பாவத்திற்காய் கைகளில் இயேசு ஆணி அறையப்பட்டார். கால்கள் செய்த பாவத்திற்காய் இயேசுவின் கால்களில் ஆணி, மெய் வாய் கண் மூக்கு செவி செய்த பாவத்திற்காய் தலைகளில் முட்கிரீடம் சூட்டப்பட்டார். Glory be to God. நம்முடைய சரீரம் செய்த பாவத்திற்காய் விலாவில் குத்தப்பட்டார். முழு சரீரம் செய்த பாவத்திற்காய் உளவு சால் போல அவர் உழந்தார், காயப்பட்டார். எதற்காய்? நம்முடைய காயத்தை ஆற்ற. அவருடைய காயத்தில் உள்ள ரத்தம் காயமாற்றுகிறது. இயேசுவை விசுவாசிங்கள், இயேசுவை நம்புங்கள், இயேசுவை அறிக்கையிடுங்கள். அவர் உங்களை காயங்களை ஆற்றுகிற கர்த்தர். Praise the Lord. எரேமியா 30:17 வாசிங்கள். ஜெரேமியா சாப்டர் 30 verse 17. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன், காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன், காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. மனுஷன் காயத்தை ஆற்ற முடியாது. வாஸ்தவம், ராஜா போகிறான் தன் காயத்தை ஆற்றுகிற கர்த்தர்.
ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30:26 வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 30:26. கர்த்தர் தமது ஜனத்துக்கு முறிவை கட்டி, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி அதின் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே, அடிக்காயம் உள்ளத்தில் ஏற்பட்ட காயத்தை குணமாக்குற நாளிலே, சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். 7 பகல் வெளிச்சத்தை போல இருக்கும். உங்களுடைய வாழ்வில் இருள் மாறப் போகிறது. கர்த்தர் உங்கள் காயத்தை ஆற்றப் போகிறார். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த சூரியன் நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து. தலைகளை தாழ்த்துவோமா, கண்களை மூடுவோமா, ஜெபம் பண்ணுவோமா, வாய்களை திறந்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord, hallelujah, glory to God, glory to God, hallelujah, 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 praise the Lord, praise the Lord. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து சொல்ல போறீங்க? நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ரசத்தை வார்த்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, இரத்தத்தை வார்த்தாரே, ரட்சிப்பை தந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஹல்லேலூயா, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி என்னை வார்த்தாரே, அபிஷேகம் செய்தாரே. சொல்லுங்க அந்த வார்த்தையை, என்னை வார்த்தாரே, அபிஷேகம் செய்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே. ஹல்லேலூயா, காயம் கட்டினாரே, என்னை தோள் மேல் சுமந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு வந்தாரே. சபையில் சேர்த்தாரே, வசனத்தால் காப்பவரே, சபையில் சேர்ப்பாரே, வசனத்தால் காப்பவரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. மீண்டும் வருவாரே, அழைத்து செல்வாரே பரலோகத்திற்கு. மீண்டும் வருவாரே இயேசு, பரலோகம் செல்வாமே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஹல்லேலூயா, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கேட்ட செய்தியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காயப்படுத்தி கட்டு போடுகிற கர்த்தர் உங்கள் காயங்களை ஆற்றுகிறவர். அல்லேலூயா, அபிஷேகத்தை தந்தார். இயேசுவின் இரத்தத்தை சிந்திருக்கிறார். அறிக்கை பண்ணுங்கள். அல்லேலூயா. ஒருவேளை ஆசாரியன் லேவியன் விலகி போனாலும் காயம் கட்டுகிற ஒரு சமாரியன் உண்டு. அவர் இரட்சகராய் இயேசு கிறிஸ்து காயம் கட்டி சுய வாகனத்தில் ஏற்றினார். நம்மை காயம் கட்டுவதற்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்தார். ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வானத்திற்கு பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, பரிசுத்தம் பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். காயம் கட்டுகிற கர்த்தர்ங்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்லியிருக்கிறேன். எதனால் காயம் வருகிறது,
காயம் ஆற்றப்பட என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே என் கடமை மட்டும் நான் செய்திருக்கிறேன். வார்த்தையின் மூலமாய் சொல்லியிருக்கிறேன், வசனத்தின் மூலம் பிரசங்கித்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளின் காயங்கள் ஆற்றப்படுவதாக. ஒருவேளை ஆண்டவரே கதறி அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளின் காயம் எதனால் ஏற்பட்ட காயம் என்று தெரியவில்லை அப்பா. காயப்பட்டிருக்கும் பிள்ளைகளுக்கு ஔஷதமாய் இயேசுவின் இரத்தம் இப்பொழுது இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். வெளிநாட்டிற்கு பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதிப்பீராக. தாய் வீடு தாய் நாடு திரும்ப இருக்கிற பிள்ளைகளை சுகபத்திரமாய் வந்து சேர்வார்களாக. இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாளிலே குடும்ப நாள் காண்கிற திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை கர்த்தர் அதிகமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுதும் வேலை செய்கிற வியாபாரம் செய்கிற தொழில் செய்கிற பிரயாணம் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. விசுவாச பிள்ளை எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே இந்த டிவி நிகழ்ச்சியை ஒளிபரப்புகிற நிறுவனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர. யூடியூப்ல பார்க்கிற டிவியில் பார்க்கிற பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தனோடு பேசினார், தீர்க்கதரிசனமாய் பேசினார்ங்கிற பதில் கேள்விப்பட்டு சந்தோஷப்பட கிருபை தாரும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்போது எப்போதும் கர்த்தர் வருகை மட்டும் நம் அனைவரும் கூட இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ கிருபை எங்களோடு இருப்பதாக, ஆமென்.